பிசாசை விட பாவம் மோசமானது. பாவம் வந்தா விலகி, பிசாசை கண்டு ஓடாத நெல்லு. அவன் என்ன செய்வான் சொல்லு. இல்லையாவா? அதனாலதான் யோசேப்ப அந்த போத்திபார் மனைவி கீப் ஆன் ட்ரையிங் 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 ட்ரையிங். உன் மேல தேவ திட்டம் இருந்தா, நீ தேசத்துல பிரகாசிக்கிற ஆளா இருந்தா, உன்னை தேவன் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருந்தா உனக்கு ஆஃபர் ஜாஸ்தி. வர்றா எது கை தட்டுன்னு உனக்கு ஆஃபரை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒன் மோர் ஆஃபர், ஒன் மோர் ஆஃபர், ஒன் மோர் ஆஃபர். அந்த போத்திபார் பொண்டாட்டி டெய்லி டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு யோசேப்பு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருப்பாளாம். ஹாய் ஹாய். யோசேப்பு என்ன சொல்லுவான் தெரியுமா? இவ ஹாய்ம்பா, பேய் ஹல்லே சொல்லுங்க அப்பா, பேய் பாய் ஹல்லே சொல்லுங்க அப்பா. நான் சொல்றது புரியுதா? ஒரு நாள் என்ன பண்ணிட்டா தோத்துறான், வஸ்திரத்தையே பற்றி பிடிச்சிட்டாளாம். வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறான். உடனே யோசேப்பு அடடா ஆண்டவர் கொடுத்த சூப்பர் ஆஃபர்ரா. இந்த எகிப்துல யாரா நம்மளை நேசிப்பா? அப்பா கிடையாது, அண்ணன்மார் கிடையாது, எல்லாருமே நம்மளை வெறுத்து வித்துட்டாங்க. தோத்துறோம். ஆனா பாரு, நம்மளை நேசிக்கிறதுக்கும் ஒரு ஜீவன் சுடிதார் போட்டு நிக்குது. தோத்துறோம். சாரி கட்டிட்டு வந்திருக்குது. நம்ம மேல எவ்வளவு அன்பு, எசுரத்தின் ஜெயம். ஒருவேளை இது ஆண்டவரே கொடுத்த வாசலா இருக்குமோ, திறந்த வாசலா இருக்குமோ அப்படின்னு இந்த காலத்து கோமாளி யோசேப்புன்னு நினைப்பான். அவன் அப்படி நினைக்கல. வஸ்திரத்தை பிடிச்ச உடனே வச்சுக்கோ நானு பிச்சுக்கோ. This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. Jesus, praise God, hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல மாலை பொழுதிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. உங்களுக்கு முன்பாக நான் நிற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த அன்பு தேவ மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாம் உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நோக்கம் இல்லாமல் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே செய்கிறவர் அல்ல. 10 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்கினா கூட நம்ம ஒரு நோக்கத்தோடு தான் வாங்குகிறோம். எந்த பொருளை நாம் வாங்கினாலும் அதை பயன்படுத்தணும், அது நமக்கு உபயோகமாக இருக்கணும் என்று தான் ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம். பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து உங்களையும் என்னையும் அவருக்கென்று வாங்கியிருக்கிறார். நமக்காக மிக பெருசா ஆண்டவர் ஒன்றை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. 10 ரூபா கொடுத்து வாங்குற பேனாவுக்கு நாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம்னா, ஏன் பேனா எப்படி வாங்கைக்கு வந்துச்சு? கொடு, அது எனக்கு வாங்கினது, அது என்னுடைய பேனா. திருடிட்டியோ, நான் கவனிக்காத நேரத்தில் எடுத்துட்டு போயிட்டியோ, அது எப்படி என் பேனாவை நீ எடுக்கலாம்? நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஃபைட் பண்ணி அந்த பேனாவை நமக்குன்னு பிடுங்கிரும், நம்ம கையில் வாங்கிடுவோம். 10 ரூபா பேனாவுக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா, அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மை அவருக்குன்னு வாங்கியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஒருத்தர் ஆமேன்னு சொல்லியிருக்கிறாரு மேடையில் இருக்கிறவர். நீங்கள் எப்படி அடுத்த வாரம் சொல்லுவீங்களா இல்லை அடுத்த மாதம் சொல்லுவீங்களா? ஓ, கேட்டால் சொல்லுவீங்க போல.
நல்ல பிள்ளைங்க தோத்துறோம். திடீர்னு சில்லுன்னு ஒரு ஐஸ் கட்டியை உங்க கையில் வச்சா ஏதாவது ஆக்ஷன் கொடுப்பீங்களா இல்லையா? சூடா டீ குடிக்கிற டம்ளரை உங்க கையில் வச்சா ஏதாகிலும் ரியாக்ட் பண்ணுவீங்களா இல்லையா? ஏன்னா நாம மனிதர்கள், அதில் எதுவும் டவுட் இல்லையே. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனாக இருந்தா தேவன் பேசும்போது ஆமேன்னு சொல்லுவான். மனுஷனாக இருந்தா ஏன்னா அவருடைய வார்த்தை ஒரு டீயோட சூடை விட, ஒரு ஐஸ் கட்டியினுடைய ஐஸை விட பல மடங்கு வல்லமை உடையது, வலிமை உடையது, பலனுடையது. அது ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும், ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை உற்சாகப்படுத்தும், ஒரு மனிதனை உருவாக்கும். செத்து போன டெட் பாடியை கூட அவருடைய வார்த்தை எழுப்பிடும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தை உருவாக்கியது அவருடைய வார்த்தை. சூரியன் உண்டா கடவுது, சந்திரன் உண்டா கடவுது அப்படின்னு சொன்னப்போ சூரியன் சந்திரன் உண்டானது. அதுதான் அவருடைய வார்த்தையின் வல்லமை. அப்போ அந்த வார்த்தை நமக்கு நேராக வரும்போது, ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது, தோத்துறான் உனக்கு எப்படி உன் பேனா முக்கியமோ எனக்கு நீ முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நான் என் ஆண்டவருக்கு அவ்வளோ முக்கியமா? ஆண்டவர் ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை. அவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இல்லை. அவர் ஒன்றும் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, சிஎம் இல்லை, பிஎம் இல்லை. தோத்துறான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா சீட்டில் உட்கார்றதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனோடும் அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் ஒப்பிட முடியாத உன்னத சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற சர்வ சக்தி உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு நான் ரொம்ப பிரியமா? என்ன அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரா? நான் 2 விதத்தில் அவருக்கு சொந்தம். ஒன்று, அவர் தான் என்னை உண்டாக்குனார். 2வது, நான் தொலைஞ்சு போயிட்டேன். மனுஷன் தொலைஞ்சு போயிட்டான். சாத்தான் மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரிச்சுட்டான். அதனால அவர் குமாரனாகி இயேசுவை அனுப்பி அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து சாத்தானுடைய கரத்திலிருந்து மறுபடியும் அவருக்காக என்னை அவர் வாங்கி இருக்கிறார். நான் 2 விதத்தில் அப்பாவுக்கு சொந்தம். நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம், நானா அவருக்கு உயிர். எனக்கு என்னமோ இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இஷ்டம். படிப்பு இஷ்டம். படிப்பு இஷ்டமாக இருந்தால் தான் சந்தோஷமாச்சே. தோத்துறான். அப்பா அம்மா இஷ்டம், அடாடாடாடா அது ரொம்ப சந்தோஷமாச்சே. நண்பர்கள் இஷ்டம், பரவாயில்ல. அதை தாண்டி பச்சை கலர் சிங்கிச்சான், மஞ்சள் கலர் சிங்கிச்சான், அந்த சுடிதாரு இஷ்டம். இல்லைன்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட் 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் துவைப்பான், அது வேற விஷயம். அப்படி நமக்கு பல காரியங்கள் மேலே இஷ்டம், டி மைனர். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம மேலே இஷ்டம், என் மேலே இஷ்டம். நானா அவருக்கு உசுறு. ஆனால் நான் ஒரு ஆமேன் கூட சொல்ல மாட்டேன். ஒரு சைஸா வில்லத்தனமா பிரச்சனை பண்ற மாதிரியே உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா காலையிலேருந்து பிரசங்கம் கேட்குறேன்ல, ஒரு டயர்டு. யோ நீ இப்பதானே அந்த தோத்துற, நாங்க காலையிலேருந்து உட்கார்ந்துருக்கிறோம். வாழ்க. இத்தனை பேர் நீங்க காலையிலேருந்து இங்க தொடர்ந்து உட்கார்ந்து அப்பா வார்த்தைய கேட்டுக்கிட்டு இருக்கிறது சந்தோஷம். நீனா அவருக்கு உசுறு. உனக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாரு. உனக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். That's what our God. That's what our God. உலகம் உன்னை பார்க்குற மாதிரி, மனுஷன் உன்னை பார்க்குற மாதிரி, ஃப்ரெண்டு உன்னை பார்க்குற மாதிரி, உங்க அப்பா அம்மா உன்னை பார்க்குற மாதிரி உன்னை கழட்டி விட்டு போனானே தோத்துறா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
தோத்திரம். சொல்றேன், அவன் உன்னை பார்க்குற மாதிரி நீ கனவு கண்டுகிட்டே இருக்கிறிய, அந்த கோமாளி உன்னை பார்க்குற மாதிரி தோத்திரம். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை பார்க்க மாட்டார். உனக்கும் தான் தோத்திரம். அவர் உன்னை பார்க்குற பார்வையே வேற வேற மாதிரி ப்ரோ. அல்லையா சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா, உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுமே, பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுமே, பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியானீரே என் ரட்சகா என் தேவா, என் ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நிழல் தேடி அலைந்தேன் நிழலானி தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிழல் தேடி அலைந்தேன் நிழலானி தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரன்றி யாருண்டு நான் பாடி மகிழ, ரட்சகா என் தேவா, ரட்சகா என் தேவா. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். பரலோக தகப்பனே, எங்களோடு பேசும் உம்முடைய சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கட்டும். பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள் பதியட்டும். ஆண்டவரே, பிரிய சிசத்தின் மேல் உம்முடைய கரம், உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடை பண்ண நினைக்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த முகாமினுடைய நோக்கம் எழும்பி பிரகாசிக்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லோருமே இந்த உலகத்தில் பிரகாசிக்கணும்னு விரும்புகிறார். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. கண்ணங்கரேர்னு கருப்பாக இருந்தாலும் பெற்றவங்களுக்கு அவங்க பிள்ளை அழகுதான். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேக்கு கருப்பு கூட ஒரு கலரு தான். தோத்துறேன் இருக்கீங்களா? ஆத்தாடி, நான் ரொம்ப கஷ்டப்படணும் போலியே, கூடமாடே வரமாட்டேறிய. தோத்துறேன். ஆண்டவருக்கு அவர் பிள்ளைங்க எப்பவுமே ஸ்பெஷல் தான். நாம வெளிச்சத்தின் மக்கள். நம்ம அப்பா கிட்ட எவ்வளவு வேணும் இருள் இல்லை.
புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? இயேசுங்கிற பிரகாசம் உள்ள தேவனுக்கு நாம புள்ளன்னா அவரை மாதிரியே இந்த உலகத்தில் நாம பிரகாசிக்கணும். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நம்மளை வெளிச்சமா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. லைட் போட்டிருக்காங்க. என்னத்துக்கு? இருள் அங்க இருக்கக்கூடாதுன்னு. அந்த லைட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இருளை ஃபீல் பண்ணவே கூடாது. அவங்க பிரகாசத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். இருள் மனுஷனை பயமுறுத்தும். இருள் மனிதனை பலவீனப்படுத்தும், சோர்வுக்குள்ளாக்கும். ஆனா வெளிச்சம், பிரைட்னஸ் சந்தோஷப்படுத்தும், மகிழ்விக்கும். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் அவர் தெரிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களா, பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 60:1 சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். உலகம் இருளுக்குள்ள இருக்கும், பூமியை இருள் மூடும், மனுஷங்களை இருள் மூடும். ஏன்னா இருளின் அதிபதி சாத்தான். அவன் ஜனங்களை எப்பொழுதுமே இருளுக்குள்ள தான் வைக்க விரும்புறான். பயத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள, சோர்வுக்குள்ள, சோகத்துக்குள்ள, இச்சைக்குள்ள, சிற்றின்பத்துக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள, நுகத்துக்குள்ள, பலவீனத்துக்குள்ள, வியாதிக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கத்தான் பிசாசு விரும்புறான். ஏதேன் என்கிற தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் மகிழ்ச்சியா வச்சிருந்தார், பிரகாசத்தில் வச்சிருந்தார், வெளிச்சத்தில் வச்சிருந்தார். There was no problem. There was no worry in the garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சி தான். ஏதேனாலே மகிழ்ச்சி தான் அர்த்தம். எல்லாம் நிறைவா இருந்துச்சு, எல்லாத்தையும் சம்பூர்ணமா கொடுத்துருந்தாரு. அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே தோட்டத்தில் வாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வேணுங்கிற பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுலேயும் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் தோட்டத்துக்கு இறங்கி வருவார். ஆதாமோடு ஏவாளோடு பேச என்ன ஒரு பாக்கியம்! ஆண்டவரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறது, அவர் சத்தத்தை கேட்கறது, அவர் பிரசன்னத்தில் நிற்கிறது, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்படி வெளிச்சத்தில் இருந்தாங்க, பிரகாசமா இருந்தாங்க. தந்திரக்காரன் சாத்தான், பிசாசு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தோட்டத்துக்குள்ள வந்தான். ஆண்டவர் கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியோ, உன்னை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரோ, அழைச்சிருக்கிறாரோ, படைச்சிருக்கிறாரோ, இந்த உலகத்தையே ஆளுகிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரோ, இந்த உலகமே உனக்கு கீழே தானோ, உன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ, வெளிச்சத்திலே இருக்கிறியோ, உன்னை இருளுக்குள்ள தள்ளுறம்பார், அவரை விட்டு பிரிக்கிறம்பார். கவலை இல்லாத உன் வாழ்க்கையில கவலைய, கண்ணீரை, வியாதிய, பலவீனத்தை, சாபத்தை, மரணத்தை கொண்டு வர்றம்பாரு அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை மீற வச்சா, பாவம் செய்ய வச்சா, பழத்தை காட்டுனா, பாவத்தை காட்டுனா, இச்சையை காட்டுனா, தேவனை விட்டு தூரப்படுத்தினா, பொய் வார்த்தைகளை சொல்லி அதை நம்ப வச்சா. ஆண்டவரை விட, ஆண்டவருடைய வார்த்தையை விட சாத்தான் சொன்னது பெருசுன்னு என்னைக்கு ஆதாம் நினைச்சானோ பாவம் செஞ்சா. அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, அவன் உள்ளத்தை ஒரு இருள் நிரப்புச்சு. அதுவரைக்கும் இருந்த பிரகாசம் போயிடுச்சு, மகிழ்ச்சி போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு. ஆண்டவர் அன்னைக்கும் வர்றார். நீ பாவம் செஞ்சிட்டதுனால உன் பக்கத்தில் நான் வரமாட்டேன்னு சொல்றவர் ஆண்டவர் இல்லை. நீ தப்பு பண்ணிட்டதுனால, அவர் சொன்ன பேச்சை கேட்காதனால, பா நான் உன்னை பார்க்க விரும்பல, நான் உன் கூட பேச விரும்பல அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க.
நண்பனுக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சா 4 நாளைக்கு 4 மாசத்துக்கு முகம் கொடுக்க மாட்டான், பேச மாட்டான். நண்பன் அப்படி செய்வான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அப்படி செய்கிறதே இல்லை. நீ பாவம் செஞ்சா கூட நான் உன் பக்கத்தில் வருவேன். என்னை விட்டு தூரம் போனா கூட உன்னை பார்க்க வருவேன். என்னை பார்க்காம நீ இருந்துருவ, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நீ எது கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட முடியும். ஒன்று சொல்லவா, உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு 1000 ஆப்ஷன் இருக்குல்ல. மனுஷங்களோட, செல்போனோட, ஃப்ரெண்ட்ஸுகளோட, அவங்களோட, இவங்களோட, இவங்களோட, அவங்களோட. ஹலோ, உன்னை படைச்சதே நான் தான், அது உனக்கு தெரியுமா? உனக்குள்ள ஓடுற மூச்சு காத்த கொடுத்ததே நான் தான், அது உனக்கு தெரியுமா? உனக்கே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு 1000 ஆப்ஷன் இருக்கும்னா உன்னை படைச்ச எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு 1000 ஆப்ஷன் இருக்கு. கோடா கோடி தூதர்களுக்கு மத்தியில உலாவுகிறவர் நான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று தூதர்களால் ஆராதிக்கப்படுகிறவர் நான், போற்றப்படுகிறவர் நான். வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, சூரியன் என்னுடையது, சந்திரன் என்னுடையது, நட்சத்திரங்கள் என்னுடையது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சகலமும் என்னுடையது. அப்படி நான் 1000 காரியங்கள்ல டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா ஒன்று சொல்லட்டுமா, தூதர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறதை விட உங்கூட நேரம் செலவிடத்தான் நான் விரும்புறேன். ஆண்டவரே ஆமேன் சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆமேன் சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறவங்களை ஒரு 6 மாசத்துக்கு உருட்டிருங்கப்பா. நான் உசுரை கொடுத்து பேசுறேன்பா, ஒரு சைஸா வில்லத்தனமா பார்த்துக்கிட்டே இருக்கிறான்பா, போட்டு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. இருக்கிறீங்களா? எப்படி உங்க பாசமா இருக்க உங்களை சமாளிக்கிறாங்கன்னு தெரியலையே. வாழ்க வளமுடன். தோத்துறான். சில ஆள்லாம் இங்க பேசியிருப்பாப்பான், பேசிடுவேன் நீ மாவனே, தோத்துறான். ஆமேன்னு சொல்லிடுவேன் நான், செஞ்சிருவேன் நான் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க. பேசிடணும்னு தான் வந்திருக்கேன், அசச்சிடணும்னு தான் வந்திருக்கேன். நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஜீவன், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற வார்த்தை உன்னை ஒரு அசச்ச தீரும். உலகத்தில் 1000 விஷயம் உனக்கு முக்கியமா இருக்கலாம், எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். உனக்காக தான் இந்த கேம்ப். நீ இருளுக்குள்ள கிடக்க பிறந்தவன் இல்ல, பிறந்தவ இல்ல. நீ வெளிச்சத்தில் நின்று எழும்பி எரிந்து பிரகாசிக்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இங்க பாரு, ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு மாதிரி, ஒரு பெரிய கிரவுண்ட் வச்சுக்க. ராத்திரி நேரம் இந்த மாதிரி இதை விட பிரைட்ஃபுல்லான லைட்டு நடுவில் இருக்கு, பயங்கர வெளிச்சம் அந்த கிரவுண்டுக்கு நடுவில். அது டோட்டல் கிரவுண்ட்லேயும் வெளிச்சத்தை கொடுக்குது, பயங்கரமான வெளிச்சம். ஒரு சிலர் அந்த கிரவுண்டு பக்கமே வரல, அப்போ அவங்க கண்டிப்பா இருட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்க எங்க வரல, கிரவுண்டுக்கு பக்கமே வரல, இருட்டுக்குள்ளதான் கிடக்கணும். ஒரு சிலர் வருவாங்க, வந்துட்டு ஒரு ஓரத்தில், ஒரு மூலையில், இல்லைன்னா தூரத்தில் எனக்கும் அந்த வெளிச்சம் தெரியுது, ஐ குட் see the light, என்னால் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியுது, என் மேலேயும் அந்த வெளிச்சம் படுது அப்படின்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல அதே இடத்துல நான் தான் கிரவுண்டுக்கு வந்துட்டேன்ல, போதும் போதும் போதும், என் மேலேயும் வெளிச்சம் கொஞ்சம் படுதில்ல, போதும் அப்படின்னு ஒரு சுய திருப்தியில் அந்த இடத்துல நின்றுவாங்க, ஒரு பார்டரில்.
ஒரு சிலர் தோத்திரம் அல்லேலூயா. ஏன் அந்த வெளிச்சத்துக்கு கிட்ட போகக்கூடாது, நெருங்கி போகக்கூடாதுன்னு க்ளோஸரா நெருங்கி 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 அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்தில் வருவாங்க. யாரெல்லாம் எவ்வளவு தூரம் அந்த வெளிச்சத்துக்கு நெருங்கி வர்றாங்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் முகத்தில் படுகிற பிரகாசத்தின் அளவு 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 அதிகமாக இருக்கும். This is the only secret of Christian life. இவங்க பிரகாசிக்கிறாங்க, அவங்க பயன்படுறாங்க, அவங்க சாதிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், வெளிச்சத்தை நெருங்கி வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்கள்ட்ட ஒன்றும் மேட்ரு இல்லை, லைட்டில் தான் மேட்ரு. அதை நெருங்கி போகும்போது என் மேலே அது படுற பிரகாசம், அந்த வெளிச்சம் ஜாஸ்தியாகும். சிலர் உள்ளே வர்றதில்லை. சபையா வேணாம், இயேசுவா வேணாம், பாட்டா வேணாம், ஆராதனையா வேணாம், குடும்பமே போதுரா, அவங்க போட்டும். அம்மாவுக்கு உசுறு கொடுத்ததே இயேசுதான்டா. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவை காப்பாத்தினதே இயேசுதான்ப்பா. உங்க குடும்பத்தில் எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறாருப்பா, உனக்கும் நன்மை செய்ய போறாருப்பா. இருள் வேணாம்ப்பா, அது பிசாசுக்குரியதுப்பா, அது உலகத்துக்குரியதுப்பா, உன்னை அழிச்சிரும்பா, உன் எதிர்காலத்தை பூச்சியமாக்கிரும்பா. அசுத்தம் வேணாம், பாவம் வேணாம், பிசாசு வேணாம், பேய் வேணாம், காதல் வேணாம்ப்பா, அது இருள்பா. அப்படின்னா நோ 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 நோ, ஐ வாண்ட் டு என்ஜாய் ஒன்லி இன் த டார்க்னஸ். நான் இருளே என்ஜாய் பண்ண விரும்புறேன். செத்து போயிருவடா. இருட்டுக்குள்ளேயே நடந்தேன்னா மடார்னு காலு தடிக்கி கீழே விழுந்து மூக்கு உடைஞ்சு தோத்துறான், ஏதாவது நெஞ்சில் இடிச்சு தோத்துறான். இருளே உன்னை கொன்னுடும்டா. முன்னாடி இருக்கிறது எதுன்னு தெரியாதுடா. மண்டை கிட்ட முட்டி வெடிச்சிரும்டா மண்டை, ஏதாவது நடந்துரும். இருளே உன்னை கொன்னுடும். உனக்கு பாதை தெரியாது, ஃபியூச்சர் தெரியாது, வழி தெரியாது, எதுவுமே தெரியாது. இடறிடுவ, தவறிடுவ, தடுமாறிடுவ, விழுந்துருவ. வேண்டாம். Come on. There is a light. The light is Jesus. உன்னை பிரகாசிப்பிக்கிற, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. Come on. Come on. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அந்த வெளிச்சத்துக்கிட்ட வர்ற எல்லாரையுமே அவர் ஆசீர்வதிப்பார், எல்லாரையுமே அவர் பிரகாசிக்க வைப்பார். அவருக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உலகம் தான் நம்மளை வித்தியாசப்படுத்தி பார்க்கும். பெற்றவங்க கூட நம்மளை வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. மூத்தவனை ஒரு மாதிரி, இளையவனை ஒரு மாதிரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு மாதிரி, உயரமா இருந்தா ஒரு மாதிரி, குட்டையா இருந்தா ஒரு மாதிரி, ஒல்லியா இருந்தா ஒரு மாதிரி, உருண்டையா இருந்தா ஒரு மாதிரி, படிப்பு வந்தா ஒரு மாதிரி, படிப்பு வரலன்னா ஒரு மாதிரி. அப்பதான் சொன்ன பாரு, கலரா இருந்தா ஒரு மாதிரி, கருப்பா இருந்தா ஒரு மாதிரி. நிறைய பேருக்கு தெரியல, கருப்பு கூட ஒரு கலர் தான். பெற்றவங்க கூட வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனா நீ வெளிச்சத்துக்கு பக்கத்துல வா, அது கருப்பு கலரு, அது ஒல்லி குட்டை உருண்டை நெட்டை அப்படிலாம் பார்க்காது. தம் பக்கத்தில் வர்ற எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கும். That is our light. The light is our Jesus. இல்ல இருட்டுக்குள்ளேயே, இருட்டுக்குள்ளேயே அப்ப சாவு. ஒரு சில கூட்டம் வந்துரும், கிரவுண்டுக்கு வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு வந்துரும். வந்தாலும் க்ளோஸா போக விருப்பம் இல்லை. அப்பப்ப இருட்டையும் பார்த்துக்கணும். ரொம்ப டீப்பா போகக்கூடாது. வந்திருக்கோம் ஓகே தான், ஆமையெல்லாம் சொல்ல மாட்டோம், அல்லையில எல்லாம் சொல்ல மாட்டோம். அப்படியே கடப்பாறை முழுங்கின மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போயிடணும். இடையில இடையில நம்ம ஆளை பார்த்துக்கணும்.
சர்ச்சுக்குள்ள வந்துடும், ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்துடும், வெளிச்சத்துக்குள்ள வந்துடும். வந்தாலும் முழு இன்வால்மெண்ட் இருக்காது. பாடாது. எல்லாரும் பாடுவாங்க, பாடுங்க, கையா தட்டுங்க, காணிக்க போடுங்க, ஊழியம் செய்யுங்க. கடைசியில் ஆசீர்வாதம் போடுங்க. இன்வால்மெண்டே கிடையாது. சர்ச்சுக்கு வந்தாலும் வெளிச்சத்துக்குள்ள வந்தாலும் ஒரு பார்டர்ல ஒரு ஓரமா அப்படி 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 நின்றுட்டு நானும் வந்திருக்கேன் எண்ணிக்கைக்கு தோத்துறேன். என் பேரையும் சேர்த்துக்கங்க. எழுதிட்டீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா? என் பேரையும் எழுதிக்கங்க. நானும் கூட்டத்துக்கு வந்தேன். ஆமாம். இங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படி லைட்டை பார்ப்பேன், இங்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆளை பார்ப்பேன், இருட்டை பார்ப்பேன். இவர் ஒருவேளை நம்மைத்தான் சொல்லுகிறாரோ என்று உனக்கு கொஞ்சம் போல டவுட் வருகிறதோ? உன்னைத்தான் சொல்லுகிறேன். ஆனா ஒரு கூட்டம் இருக்கு. For a great purpose I am here. ஒரு பெரிய நோக்கத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன். No more darkness hereafter in my life. என் வாழ்க்கையில இதுக்கு பிறகு இருளுக்கு இடமே இல்லை. I want to go very close to my light. என் வெளிச்சத்தை நோக்கி இன்னும் நெருங்கி போக விரும்புகிறேன். ஒரு செஷன்லையும் ஒருபடி முன்னேறி, இன்னும் ஒருபடி முன்னேறி. எவ்வளவு தூரம் நான் வெளிச்சத்தை நெருங்குறேனோ அவ்வளவு தூரம் நான் இருளை விட்டு தூரப்படுகிறேன். அவரை நெருங்க நெருங்க இருள் என்னை விட்டு தூரமாகிறது. இந்த 3 நாள் முகாம் முடிஞ்சு போகும்போது ஒரு பிரைட்ஃபுல்லான நபரா, பிரகாசிக்கிற நபரா, எவ்வளவு வேணும் இருள் இல்லை, எவ்வளவு வேணும் இருள் இல்லாத பிரகாசிக்கிற, ஏன் மற்றவர்களை போய் பிரகாசிப்பிக்கிற. மலை மேல போயிட்டு ரிட்டர்ன் வர்றான் மோசே. அவன் முகத்தை யாராலையும் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியும். கூசு. முக்காடு போட்டா எல்லாருமே முக்காடு போடணும். அதனால மோசே முக்காடு போட்டுக்கிட்டான். அல்லையே சொல்லுங்க அப்பா, உங்க முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ பிரைட். இன்றைக்கும் அந்த வெளிச்சத்தை நெருங்கி நீ வர ஆயத்தம்னா இந்த 3 நாள் முகாமில் உன்னை நோக்கி புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரிசீவ் பண்ணு. இது எனக்கான நேரம், இது எனக்கான தருணம், இது எனக்கான வாய்ப்பு, இது எனக்கான சந்தர்ப்பம். அவரை இன்னும் நெருங்க நெருங்க இருள் முற்றிலும் என்னை விட்டு விலகிரும். இந்த 3 நாள் முடிஞ்சு போகும்போது நானும் பிரகாசிப்பேன். வெளியில போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுகளை பிரகாசிக்க வைப்பேன். லைட் எங்க போதோ அங்க இருள் ஓடிடும். இந்த 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு ஒன்ன லைட்டா வெளியில அனுப்ப போறாரு, ஒன்ன வெளிச்சமா வெளியில அனுப்ப போறாரு, ஒன்ன பிரகாசமா வெளியில அனுப்ப போறாரு. நீ போய் உன் நண்பர்களை சந்திக்கும் போது, நண்பர்களோட பேசும்போது, உன் வீட்டுக்குள்ள நீ போகும்போது அங்க இருக்கிற இருள் விலகும். உன் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும். ஏன்? உன் சபைக்குள்ளேயே இருள் இருந்தா நீ போகும்போது அந்த சபைக்குள்ள இருக்கிற இருள் விலகும். ஸ்கூல்ல காலேஜ்ல இருள் விலகும். God wants to use you mightily. கர்த்தர் உன்னை பயன்படுத்த துடிக்கிறார். இருக்கிறீங்களா? இப்படித்தான் ஒரு மனுஷன் எலியா, அவரை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன், முடிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்துலையும் எலியாவை பற்றி படிக்கிறோம். அதில் குறிப்பாக என்ன பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் பேசுவேன். 17 அதிகாரத்திலையும் 18 அதிகாரத்திலையும் எலியா பிரகாசித்த நாட்கள். ஆண்டவருக்காக மகிமையா பிரகாசிக்கிறான். வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர பண்றான் ஒரு தீர்க்கதரிசி தேசத்துல. 3 வருஷம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஜெபத்தை கேட்டுதான் மேகமே வருது, பெருமழையே தேசத்தை நனைக்குது. சாரிபாத்துங்கிற விதவை வீட்டுக்கு போறான் பஞ்ச காலத்துல.
எல்லாரும் பஞ்சத்தில் செத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் அந்த வீட்டுக்குள்ளே போனதுனால அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைஞ்சே போலையாம். அந்த சாரிபாத்து விதவையனுடைய மகன் சின்ன பையன் செத்து போயிட்டான். முத மரித்து போன ஒரு பிள்ளைய மறுபடியும் உயிரோட எழுப்பினவன் இந்த எலியா. தேசத்து ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. கர்த்தரை வேணான்னு சொல்றாங்க. பாகால் வணக்கம் பெருகிட்டு, விக்கிரக ஆராதனை பெருகிட்டு, அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம் பெருகிட்டு, எசபேலின் ஆவிகள் தேசத்துல தலைவிரிச்சாடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஒரு எலியா எழும்புறான், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். தேவன் ஒருவரே தெய்வம். வேணா பாகால் தீர்க்கதரிசிலாம் வா, நான் ஒத்தாளு, நீ ஒரு காளையை செலக்ட் பண்ணிக்கோ, நான் ஒரு காளையை செலக்ட் பண்றேன். உங்க தெய்வத்துக்கு அந்த காளையை பலி செலுத்தி உன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடு. சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். சாயங்காலம் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடு. என் தெய்வத்தை நோக்கி நான் கூப்பிடுறேன். அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். உன் தெய்வம் உண்மையான தெய்வமா இருந்தா வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும், அந்த பலியை பட்சிக்கணும். அப்ப நான் ஒத்துக்கிறேன். இல்லையா, என் தெய்வம் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவார். அப்படி அவர் இறக்குறார்னா அவர்தான் கர்த்தர், அவர்தான் தெய்வம். தேசம் ஒத்துக்கணும். சவால். அதே மாதிரி நடக்கு. அவங்க சாயங்காலம் வரைக்கும் கூப்பாடு போடுறான், ஒரு பதிலும் அல்ல. உடம்பை கீறிக்கிறான், சத்தம் போடுறான், என்னென்னமோ பண்ணி பார்க்கான். நோ ஆன்சர். சாயங்காலம் போல அந்திப்பள்ளி செலுத்துற நேரத்தில் எலியா வந்து அந்த காளையை சந்து சந்தா வெட்டி பலிபீடத்தின் மேல கிடச்சி கர்த்தரை நோக்கி செபிக்கிறான். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீர் என்னுடைய தேவன் என்றும் விளங்க பண்ணும். அவ்வளவுதான். எல்லா கண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கு. வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருது, அந்த பலியை பட்சிக்குது. தொப்பு 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 தொப்புன்னு தேசமே முகங்குப்புற விழுந்து சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். My God is the God of Almighty. அவர்தான் சர்வ வல்லவர், அவர் ஒருவரே தேவன், அவரை அன்றி வேறே தேவன் இல்லை என்பதை தேசத்தின் நடுவில் நிரூபித்து காட்டினான். நீங்கள் இருளுக்குள்ள வாழ்றீங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. அவர் பிரகாசம் உள்ள கர்த்தர், அவர் ஒருவரே தேவன் என்பதை தேசத்திற்கு நிரூபித்து காட்டினான் எலியா. இன்னைக்கும் அதே மாதிரி எலியாக்கள் நம்முடைய தேசத்தின் நடுவில் எழும்பிரணும், பிரகாசிச்சிரணும். அவர்தான் பிரகாசிக்கிற தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம். அவர்தான் இருளுக்கு எதிரான தெய்வம், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வம். அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தா, ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தா, அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற இருள், வாலிபனுக்குள்ள இருக்கிற இருள் விலகிரும். அவ வாழ்க்கையில மகிழ்ச்சி, வெற்றி, ஜெயம், மேன்மை, உயர்வு உண்டாகும். அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று இந்த உலகத்துக்கு, தேசத்துக்கு, இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு நிரூபித்து காட்டுகிற எலியாக்கள், பிரகாசிக்கிற எலியாக்கள், எழும்பி பிரகாசிக்கிற எலியாக்கள், எரிந்து பிரகாசிக்கிற எலியாக்கள் தேசத்திற்கு தேவை என்கிற நோக்கத்தில் தான் இந்த முகாமை ஆண்டவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். நீங்க பைபிளில் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் ஒரு பாத்திரத்தை எழுப்புவார். ஒரு யோசேப்பை எழுப்புவார், ஒரு மோசே எழுப்புவார், ஒரு யோசுவாவை எழுப்புவார், ஒரு எலியாவை, ஒரு எலிசாவை, ஒரு பவுலை, ஒரு பேதுருவை எழுப்புவார். அவர்களை பிரகாசிக்க வைப்பார், பயன்படுத்துவார். அவங்க மூலம் இருள கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவார், ரட்சிப்பார். ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, கர்த்தர் பக்கம் திரும்புவாங்க. பிசாசின் நுகம் உடையும், அடிமைத்தனம் முறியும், தேவ திட்டம் நிறைவேறும். ஏன் வேதாகம சரித்திரங்கள் முடிஞ்ச பிறகு கூட தேசங்கள்ல நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களை தேவன் வைராக்கியமாக எழுப்பி இருக்கிறார். பில்லி கிரகாம்,
அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனை அமெரிக்கா கண்டத்தில் கர்த்தர் எழுப்பினார். லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர் மூலம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் பிரசங்கம் என்ற கூட்டத்துக்கு பல லட்சங்கள் திரண்டு வருவாங்க. வார்த்தையை பேசுவார், இயேசுவின் சத்தியத்தை சொல்லுவார். இருளில் கிடக்கிற ஜனங்கள் பிரகாசத்தின் வெளிச்சத்தின் பக்கம் திரும்பினார்கள். அமெரிக்கா கண்டமே அசைந்தது. ரெய்னார்ட் போங்கே அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் கர்த்தர் அவர் அனுப்பினார். பல லட்சங்கள் அவர் கூட்டத்தில் திரளுவாங்க. மிராக்கிள்ஸ், அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். பிசாசுகள் ஓடும், பிசாசின் சங்கிலிகள் உடையும். ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். தென்கொரிய தேசத்தில் டாக்டர் பால்யாங்கி சோ லட்சக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்திய தேசத்தில் ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயா லட்சக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் எரிந்து பிரகாசிக்கிற, எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக, வெளிச்சமாக, இருளில் இருக்கிற ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புகிற ஆயுதங்களா பிரகாசித்தார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு பவுலை தாம் பயன்படுத்துவார், ஒரு பேதுருவை தாம் பயன்படுத்துவார், ஒரு எலியாவை, ஒரு எலிசாவை, ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை, ஒரு ரெய்னார்ட் போங்கே, ஒரு பில்லி கிரகாம பயன்படுத்துவார். நம்மளெல்லாம் பயன்படுத்த மாட்டார். எந்த கோமாளி சொன்னா? அவர் தான் சொல்லிட்டாரு, நீ தான் எனக்கு உயிர்னு. நீ எந்த இருளில் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தூக்குவேன், உன்னை உபயோகப்படுத்துவேன், உன்னை பயன்படுத்துவேன், உன்னை பிரகாசிக்க வைப்பேன், உன்னை உலகத்துக்கு காட்டுவேன். I will give you a new address. உனக்கு ஒரு புதிய முகவரியை இந்த உலகத்தில் தருவேன். I will be your background. I will be your foundation. I will be your support. I will be your everything. நீ என் கைக்கு வந்தா மட்டும் போதும். நீ இருளை வெறுத்தா மட்டும் போதும். நீ இருளை தூக்கி எரிஞ்சா மட்டும் போதும். வெளிச்சமாகிய என்கிட்ட நீ வந்துட்டா மட்டும் போதும். பாதி வெளிச்சம் பாதி இருள் இல்ல, சுத்தமா இருளே வாழ்க்கை இல்ல இல்ல, தூக்கி எரிஞ்சிட்டு பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாகிய என் அருகே நீ வர ஆயத்தம் என்றால் உன்னை இந்த உலகத்தில் பிரகாசிக்க வைக்க நான் ஆயத்தம். அல்லேலூயா. சரி, இந்த எலியா லைஃப்ல இருந்து இன்னொரு பார்ட் 17 அதிகாரம் 18 அதிகாரத்தில் நல்லா பிரகாசிச்சவர் 19 அதிகாரம் வரும்போது பயந்துட்டாரு. என்ன பயந்துட்டாரு? இந்த 18 அதிகாரத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு இல்லையா? பைபிள் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், படிக்காதவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நான் குழப்புற மாதிரி இருக்கும். உங்களை குழப்புறதுக்கு எனக்கு தெரியாது, குழப்பாமே பேசுவேன். சரியா? சரியா? இந்த பாரு, கூட மாட வந்தா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? என்ன மாதிரியே உன்னை பிரசங்கியாராக்குவார், என்ன மாதிரியே ஊர் ஊரா உன்னை ஓட விடுவார். இப்போ கூட பகலில் புதுக்கோட்டையில் பிரசங்கம் பண்ணிட்டு அங்கேருந்து 2 மணி நேரம் அவசரமாக 4 மணிக்கு தான் அங்கேருந்து வண்டி எடுத்து அவசரமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அதுலேயும் ஒரு ஆள், ஒரு பிரதர், என்ன பாஸ்டர் தொண்டை அப்படி கட்டி கிடக்கு, அப்புறம் போகிற இடமெல்லாம் அமுக்கி புழிஞ்சா அப்புறம் தொண்டை கட்டாமல் என்ன செய்யும்? அதுலேயும் பிஏ சிஸ்டம் தோத்துறோம், ஒரே பேஸாகவே இருந்தால் தொண்டை கட்டாமல் என்ன செய்யும்? இடையில அதையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்லையே சொல்லுங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 பிரசங்கம், ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம், ஓடி பிரசங்கம், அடுத்த ஊரில் பிரசங்கம், அடுத்த ஊரில் பிரசங்கம். நேற்று ஃபுல்லாக பொள்ளாச்சியில் இருந்தேன், தோத்துறா. இப்படியே பிரசங்கம் பண்ணு. அதே மாதிரி ஒன்று அனுப்புவார். நீ உசுரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவ, உன் தொண்டையெல்லாம் கட்டி பிரசங்கம் பண்ணுவ. அப்படி நீ பிரசங்கம் பண்ணும்போது உன் முன்னால உட்கார்ந்துருக்கிற ஆளு ஒன்ன மாதிரியே உட்கார்ந்துருப்பான்.
அப்ப உனக்கு வகுரெல்லாம் எரியும். ஏன் ஞாபகம் வரும்? ஓ, இப்படித்தான் அந்த பாஸ்டர் கஷ்டப்பட்டாரோ, அன்னைக்கு சபிச்சாராடா, நடந்துருச்சுறான்னு நீ நினைப்ப. என்ன பேச்ச காணோம்? அதனால கூட மாட வந்துரு. அல்லையா சொல்லுங்க. இந்த அல்லையா சொல்லுங்கிறதுக்கு பிறகு அள்ளியா அப்படி சொல்லக்கூடாது. அப்படி பழகி பாரு, நல்லா இருக்கும். ஊசியை குத்துனதுக்கு அப்புறம் அப்படி சொல்லு அப்படின்னா எப்படி இருக்கும்? குத்தியாச்சு, குத்தி 10 நிமிஷம் கழிச்சு அப்படி சொல்லு. ஊசி குத்தும் போதே உனக்கு சூடு சொரண இருந்தா அப்படி சொல்லுவில்ல? இல்ல உனக்கு ஊசி குத்தி இருக்கு சொல்லு. எலியா பிரகாசிச்சவன், தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டியவன். 19 அதிகாரத்தில் சோர்ந்து போயிட்டான். இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்னாம் பாருங்க. அப்போ ராஜாத்தி எசபேல் அவ என்ன பண்றா? ஓஹோ, நீ பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் கொன்னுட்டியா? அவங்களை எப்படி கொன்னையோ அதே மாதிரி நானும் உன்னை கொல்ல போறேன்றா. யாரு? ராசாத்தி எசபேல். புருஷன் பேச்ச கேட்காதவ, புருஷனுக்கு அடங்காதவ, பேய் தோத்துற. இந்த மாதிரி எசபேலுக்கு பல பேர் இருக்கு. அல்லையா சொல்லுங்க. ஒரே டெக்கரேஷன்லே இருப்பா. அல்லையா சொல்லுங்க. எசபேல் 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 பைபிள் அப்படி சொல்லுது. தோத்துறேன். வயசானாலும் ஒரே மேக்கப் தான். தோத்துறேன். லிப்ஸ்டிக் தான் புருவத்தில். தோத்துறோம். எசபேல் 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 கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பாப்பாளாம். தோத்துறான். யாரு வர்றா? ஹல்லேலூயா. தோத்துறோம். அப்படி அந்த பேய், அந்த எசபேலு எலியாவை நான் உன்னை அழிச்சிருவேன், நான் உன்னை கொன்னுடுவேன்னு பயமுறுத்துறா. நம்மளு பயந்துட்டான். 850 பாகால் தீர்க்கதரிசிகளை அழிச்சவன் ஒரு லேடிக்கு பயந்துட்டான். பிரகாசிச்சவன், பிரகாசிக்க வேண்டியவன் பயந்துட்டான். தேவனுக்காக தொடர்ந்து பயன்பட வேண்டியவன், இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டியவன் பயந்துட்டான். ஒரு சூர செடிக்குள்ள போய் உட்காந்துட்டான் சுருண்டு. ஆண்டவர் விட்டாரா? போடா, நீ இல்லைன்னா எனக்கு வேற யாருடா? அப்படிப்பட்டவர் இல்லை நம்ம ஆண்டவர். சூர செடிக்கு வராரு, ஒரு தூதனை அனுப்புறாரு, என்கரேஜ் பண்றாரு, சோத்தை கொடுக்கிறாரு. எந்த சாப்பிடு, பெலன்கொள், பிரயாணப்படு. நம்மாளு எந்திரிச்சான், உட்காந்தான், சோத்தை தின்னான், பழையபடியும் படுத்துக்கிட்டான். நான் சாகணும். சாகிறவன் எனத்துக்கு சோத்தை திங்கணும்? சோத்தெல்லாம் நல்லா தின்னு விட்டு, அதுவும் தூதம் கொடுத்த சோறு எப்படி இருந்திருக்கும் பாரு. கப்பு 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 கப்புன்னு அடிச்சுட்டு, போதும் எனது சோறா? இல்லை இல்லை, ஊழியம் போதும். பழையபடியும் திரும்பவும் தூதன் அனுப்புறாரு, திரும்பவும் என்கரேஜ் பண்றாரு. சூர செடிக்கு கீழே இருந்தா தானே என்னை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு 40 நாள் நடந்து போய் ஒரு குகைக்குள்ள உட்காந்துட்டான். என்னை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. கோமாளி கோமாளி, நீ எந்த பொந்துக்குள்ள இருந்தாலும் எந்த சந்துக்குள்ள இருந்தாலும் நான் அங்க. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 கண்களை உடையவர், என் காந்திக்கு மறைவாய் நீ எங்கேயும் தப்ப முடியாது. அல்லேலூயாவா. அப்போ அந்த 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், இந்த 5 வசனங்களை படிச்சீங்கன்னா, குறிப்பா 7ஆம் வசனத்தில் நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 9ஆம் வசனத்தில் எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? என்ன செய்யற நீ? யார் நீ? எங்க இருக்கிற நீ? எங்க இருக்க வேண்டியவன் எங்க இருக்கிற? பிரகாசிக்க வேண்டியவன் இருட்டுக்குள்ள என்ன வேலை? எழுந்து பிரயாணப்பட வேண்டியவன் குகைக்குள்ள என்ன வேலை? ரைஸ் அப், எழும்பே,
பிரகாசிக்க எழும்பு, பிரயாணம் பண்ண எழும்பு. நீ இன்னும் ஓட போற, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு, நீ இன்னும் சாதிக்க போற, எனக்காக பயன்பட போற, தேசத்தை இன்னும் நீ அசைக்க போற, என் நாமத்தை தேசத்தின் நடுவுல மகிமைப்படுத்த போற. ஏற்கனவே நீ சாதிச்சவன் தானே, ஏற்கனவே நீ பிரகாசிச்ச ஆளு தானே. அன்னைக்கெல்லாம் பிரகாசிச்ச, அன்னைக்கெல்லாம் நீ பயப்படல, அன்னைக்கெல்லாம் நீ பெரிய காரியத்தை செஞ்ச. இன்னைக்கு குறுகி போய் இப்படி போய் ஒரு குகைக்குள்ள உட்காந்துட்டு கமான் கமான் கமான். உன்னால பிரகாசிக்க முடியும், உன்னால எழும்ப முடியும், எழும்பி பிரகாசிக்கவும் முடியும், எரிந்து பிரகாசிக்கவும் முடியும். எழுந்து வா, எழுந்து வா, எழும்பி பிரகாசிக்க எழுந்து வா, எரிந்து பிரகாசிக்க எழுந்து வா. இப்பதான் நான் பிரசங்கத்துக்கே வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எழுந்து வா, எழும்பி பிரகாசிக்க, எழுந்து வா, எரிந்து பிரகாசிக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்போ நான் இதை இப்படி சொல்றேன், முந்தின எலியா பிந்தின எலியா. 1 ராஜாக்கள் 17:18 முந்தின எலியா, 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் பிந்தின எலியா. அந்நாள் எலியா, இந்நாள் எலியா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த முன்னாள் எலியா அப்படின்னா நமக்கு முன்னால பிரகாசிச்சவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ், நம்முடைய முற்பிதாக்கள், அவங்க சாதிச்சாங்க. கொஞ்சம் பேரை பற்றிலாம் நான் சொன்னேன் பாரு. பைபிளில் மோசே, யோசுவா, பவுலு, பேதுரு, எலியா, எலிசா, அப்புறம் பில்லி கிரஹாம், ரெய்னார்ட் போங்கே, டிஎல் மூடி, சார்லஸ் ஃபின்னி, டிஜிஎஸ் தினகரன் ஐயா, இப்படிலாம் நிறைய பேர். அவங்களாம் முன்னாள் எலியாக்கள், முன்னாள் எலியாக்கள். அப்படி வச்சுக்கோ. சாதிச்சாங்க. நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்கள் தான், மனுஷங்க தான், பலவீனமானவங்க தான், பிரச்சனை உள்ளவங்க தான், பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஃபேமிலி இருந்துச்சு, அவங்களுக்கு தேவைகள் இருந்துச்சு, அவங்களுக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இவைகளுக்கு நடுவில் தான் சாத்தானை ஜெயிச்சாங்க, இருளை மேற்கொண்டாங்க, பாவத்தை ஜெயிச்சாங்க, பலருக்கு ஆசீர்வாதமாக பயன்பட்டாங்க, அவங்க மூலம் அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு. அநேகர் இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ள வந்தாங்க, தேவ ராஜ்யத்தை கட்டுனாங்க, பரலோகத்தை சந்தோஷப்படுத்தினாங்க. இன்னைக்கு அவங்க பிளேஸ்ல ஒன்னையும் என்னையும் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க இல்லை, அவங்க ஓட்டம் முடிஞ்சிட்டு. ஆனா ஒன்னையும் என்னையும் அவங்கள மாதிரியே, அன்னைக்கு அவங்க பிரகாசிச்ச மாதிரியே இன்னைக்கும் நம்மள பிரகாசிக்க வைக்க அப்பா துடிக்கிறார். நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? உங்க அப்பா அம்மார், பிதாக்கள், முற்பிதாக்கள், ஃபோர்ஃபாதர்ஸ், அவங்கெல்லாம் ஷைன் பண்ணாங்க. உன்னையும் ஷைன் பண்றதுக்கு தான் அழைச்சிருக்கிறேன். எங்க இருக்கிற நீ? எங்க இருக்கிற? எழுந்து வா. 4 பாயிண்ட் சொல்றேன். தோத்தரா அல்லேலூயாவா. மனதின் பயத்தில் இருந்து எழுந்து வா. சொல்லுங்க அந்த வார்த்தையை இன்னொருக்கா சொல்லுங்க. மனதின் பயத்தில் இருந்து எழுந்து வா. நீ எழும்பி பிரகாசிப்பாய், நீ எரிந்து பிரகாசிப்பாய். மனதின் பயத்தில் இருந்து எழு. 2வது, மறைவான இருளில் இருந்து எழுந்து வா. சொல்லுங்க. ஆண்டவரே எல்லாரும் சொல்றாங்களான்னு பார்த்துக்கங்கப்பா. காப்ரியல் அனுப்பி பார்த்துக்கங்கப்பா. தோத்திரம் சொல்லலைன்னா சொல்ல வைங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. மனதின் பயத்தில் இருந்து எழுந்து வா. மறைவான இருளில் இருந்து, மாம்ச விருப்பத்தில் இருந்து எழுந்து வா. சொல்லுங்க. மாம்ச விருப்பத்தில் இருந்து எழுந்து வா. கடைசியா, மகிமையானவைகளை சாதிக்க எழுந்து வா. சொல்லுங்க. எழுந்து
வா, நீ எழும்பி பிரகாசிக்க முடியும், நீ எரிந்து பிரகாசிக்க முடியும். திரும்ப காரியத்துக்கு வருவோம். மனதின் பயம். என்ன பயம் உனக்கு? இப்ப இந்த பிந்தின எலியாவை பத்தி பார்க்க போறோம். முந்தின எலியாவுக்கு பயமே கிடையாது. அவர் 17:1 சொல்லுவார். 17:1 1 ராஜாக்கள் 17:1 என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ரெயின் ஸ்டாப்டு. நான் சொன்னா தான் மழை பெய்யும் அப்படிம்பா. இயற்கைக்கு கட்டளை கொடுப்பான், இயற்கையை பத்தி பேசுவான். அவனுக்கு துளி கூட என்ன இல்லை. சொல்லுங்க மேடம், பயம் இல்லை. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, அதனாலதான் உங்களை பார்த்துக்கிட்டே பேசுறேன். இல்லை சொல்லுங்க அப்பா. வாழ்க வளமுடன். மழை பெய்யாதுரா 3 வருஷம், நான் சொன்னா தாண்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தில்லு, ஒரு தைரியம் யாருக்கு இருந்துச்சு? இப்ப டோட்டல் இஸ்ரவேல் ஜனமே அங்க வந்து நிக்குது. ஹாய், யாரா நீங்க? கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை தானே நீ? தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் தானே நீ? வெக்கமா இல்ல? பாகால ஆராதிக்கிற? எந்த மட்டும் 2 நினைவால் குந்தி குந்தி நடப்ப. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம்னா பாகால பின்பற்று. சவால். பயமே டோட்டல் ஜனத்துக்கு முன்னாலேயும் தேசத்துக்கு முன்னாலேயும் அவனுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர். எசபேலின் பந்தியில சாப்பிடுகிற தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேர். 850 பேர் பாகால் தீர்க்கதரிசிகள். 850 மெம்பர்ஸ். இவன் ஒருத்த மட்டும் இந்த பக்கம், இவன் ஒருத்த மட்டும் இந்த பக்கம். ஆப்போசிட்ல 850 பேர் அவங்க ஆளுங்க. நான் சும்மா மேலங்களையும் கூச்சிக்கினுக்கிறேன். ஒரு காளையை செலக்ட் பண்ணு. தில் இருக்கா உனக்கு? வெட்டு அந்த காளை, கூப்பிடு, உன் தெய்வத்தை பார்த்து கூப்பிடு. சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். மார்னிங் டு ஈவினிங் டேக் யுவர் ஓன் டைம். அக்னியை இறங்கி வர வச்சிரு, பார்த்துடலாம். சாயங்காலம் மட்டும் எனக்கு டைம் கொடு, நான் இறக்குறேன். அக்னினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே. சவால். 850 பேருக்கு முன்னால பேசுறான். என்ன இல்ல? என்ன இல்ல? ஆகாபு ராஜா. இந்த பஞ்ச காலத்துல இவன் தாண்டா பஞ்சத்துக்கு காரணம். யாரு? எலியா. இவன் சொன்னதுனாலதான் பஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லி இவங்க சேட்டை பண்ணதுனால பஞ்சம் வரலையா, இவங்க பாவம் செஞ்சதுனால பஞ்சம் வரலையா. எலியா வாயை திறந்து தீர்க்கதரிசனம் சொன்னதுனால பஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லி எலியாவை கொன்றணும்னு ஊர் ஊரா ஆள் அனுப்பி, தேசம் தேசமா ஆள் அனுப்பி தேடுறான். எலியா சிக்கவே இல்லை. அப்படி ஒரு கொலை செய்ய துடிச்ச ராசா. அவன் பொண்டாட்டி எசபேல் பேய். அவ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டுட்டாளாம். அந்த பொம்பளை, அந்த பொம்பளையோட புருஷன் தான் ஆகாப். அவன் தான் ராஜா. அவன் வந்து முன்னால நிக்கிறான். யாரு யாரு யார கலங்க பண்றா? நானா இஸ்ரவேலை கலங்க பண்றேன்? நீதான், உன் குடும்பம் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுது அப்படின்னு ராஜாவுக்கு முன்னால பேசுறான். என்ன இல்ல பாரா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னால பேசுறான், இயற்கையை பார்த்து பேசுறான், ராஜாவை பார்த்து பேசுறான், 850 பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து பேசுறான். நோ மோர் ஃபியர். அவனுக்குள்ள பயம். இப்ப இந்த 19:10 சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவர்கள் கொன்று விட்டார்கள், என்னையும் கொலை செய்ய தேடுகிறார்கள், ஆகையினால் நான் சாக வேண்டும் ஆண்டவரே. யாரா நீ? கோமளி. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு உனக்கு பயமே இல்லையே. இன்னைக்கு என்ன? ஒரு பொம்பளை
ஒரு எசபேல், ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அவ சொல்லித்தான் விட்டுருக்கா, இன்னும் ஆள் வரல. ஹலோ, இருக்கீங்களா? அவ வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஆள் அனுப்பித்தான் சொல்லியிருக்கா. சாத்தான் எப்பொழுதுமே அப்படித்தான், இந்த வந்தனா பாரு, இந்த வந்தனா பாரு, உன்னை அழிக்க போறேன் பாரு, அப்படி பாரு இப்படி பாருமா, வரமாட்டான் கோமாளி பைய. ஏன்னா அவனுக்கு தெரியும் உனக்கு முன்னால நிக்கிற தில்லு கூட அவனுக்கு கிடையாது. பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து அப்பொழுது அவன், நீ அவனுக்கு முன்னால நின்னு பாரு, உன்னை பார்க்கிற துணிவு கூட அவனுக்கு கிடையாது. நானா இருந்தா இதுக்கு கை தட்டி இருப்பேன். அல்லேலூயாவா? பைபிள் 2 சொல்லும், பாவத்துக்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில். நம்மால் 2ஐயும் மாத்தி செய்வான். பிசாசு பேய் ஆத்தாடி ஓடுறா ஓடுறா, இருட்டா இருக்கடா பேய்டா ஓடுறா. ஆனா பாவத்துக்கு முன்னாடி பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பிசாசை விட பாவம் மோசமானது. பாவம் வந்தா விலகி, பிசாசை கண்டு ஓடாத, நெல்லு. அவன் என்ன செய்வான் சொல்லு. அல்லேலூயாவா? அதனாலதான் யோசேப்ப அந்த போத்திபார் மனைவி கீப் ஆன் ட்ரையிங் 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 ட்ரையிங். உன் மேல தேவ திட்டம் இருந்தா, நீ தேசத்துல பிரகாசிக்கிற ஆளா இருந்தா, உன்னை தேவன் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருந்தா, உனக்கு ஆஃபர் ஜாஸ்தி. வர்றா, எது கை தட்டுன்னு உனக்கு ஆஃபரை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒன் மோர் ஆஃபர், ஒன் மோர் ஆஃபர், ஒன் மோர் ஆஃபர். அந்த போத்திபார் பொண்டாட்டி டெய்லி டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு யோசேப்பு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருப்பாளாம். ஹாய் ஹாய். யோசேப்பு என்ன சொல்லுவான் தெரியுமா? இவ ஹாய்ம்பா, பேய் ஹல்லே சொல்லுங்க அப்பா, பேய் பாய் ஹல்லே சொல்லுங்க அப்பா. நான் சொல்றது புரியுதா? ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, தோத்துறான், வஸ்திரத்தையே பற்றி பிடிச்சிட்டாளாம். வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறான். உடனே யோசேப்பு, அடடா ஆண்டவர் கொடுத்த சூப்பர் ஆஃபர்ரா, இந்த எகிப்துல யாரா நம்மளை நேசிப்பா? அப்பா கிடையாது, அண்ணன்மார் கிடையாது, எல்லாருமே நம்மளை வெறுத்து வித்துட்டாங்க. தோத்துறோம். ஆனா பாரு, நம்மளை நேசிக்கிறதுக்கும் ஒரு ஜீவன் சுடிதார் போட்டு நிக்குது. தோத்துறோம். சாரி கட்டிட்டு வந்திருக்குது. நம்ம மேல எவ்வளவு அன்பு, எசுரத்தம் செய்யும். ஒருவேளை இது ஆண்டவரே கொடுத்த வாசலா இருக்குமோ, திறந்த வாசலா இருக்குமோ அப்படின்னு இந்த காலத்து கோமாளி யோசேப்புன்னு நினைப்பான். அவன் அப்படி நினைக்கல. வஸ்திரத்தை பிடிச்ச உடனே வச்சுக்கோ, நானே பிச்சுக்கோ. ஏரியாவில் நிற்க மாட்டேன் நான். இந்த சட்டை தான் உனக்கு பிரச்சனையா? ஒருவேளை சிக்கி சிக்கி சிக்கன்னு போட்டிருப்பான் போல. அதனால தான் மற்றவங்க கண்ணை பறிக்கிற மாதிரிலாம் போடப்படாது. அல்ல சொல்லுங்க. இதான் உன் புருஷன் வாங்கி கொடுத்ததான், வச்சுக்கோ. எனக்கு சட்டே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சாட்சி முக்கியம். தோத்துறேன். சட்டை முக்கியம் இல்ல, சாட்சி முக்கியம். அல்லேலூயாவா? அன்னைக்கு அவனை எதுவும் அசைக்கல, அவன் எதுக்கும் பயப்படல. காரணம் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? 1 ராஜாக்கள் 17:1, 1 ராஜாக்கள் 19:11. பயப்படாத, என்னை பார், யோகம் வரும். அல்லே சொல்லுங்க. 17:1 என்னது? இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி மழை பெய்யா பனி பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. I am standing before the God of Israel. நான் தேவனுக்கு முன்னால நிற்கிறவன் அப்படின்னு சொல்றான். 19:11 ஆண்டவர் இப்ப அவனை பார்த்து சொல்றாரு. குகைக்குள்ளவே உட்காந்துட்டான் பாருங்க, பயந்துட்டான் பாருங்க, சூரச்செடிக்குள்ள போயிட்டான் பாருங்க. அவனை பார்த்து சொல்றாரு, நீ வெளியே வந்து, அல்லேலூயா, பர்வதத்துல கர்த்தருக்கு முன்பாக நில். என்ன சொல்றாரு?
எனக்கு முன்பாக நில்லு. கர்த்தருக்கு முன்பாக நில்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு முன்னால் ஒரு நாள்ல நின்னப்போ அவன் எதுக்கும் பயப்படல. தேவ பிரசன்னத்துல நின்னப்போ, தேவனுக்கு முன்னால நின்னப்போ, தேவ சமூகத்துல நின்னப்போ, தேவ பிரசன்னத்துல நின்னப்போ, தேவன் தான் எனக்கு பெருசு, அவர் தான் என் பார்வை அப்படின்னு அவருக்கு முன்னால நின்னப்போ எதுக்கும் பயப்படல. ராஜாவுக்கு பயப்படல, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பயப்படல, தேசத்தின் ஜனங்களுக்கு பயப்படல, இயற்கைக்கே பயப்படல. ஆனா இன்னைக்கு அவர் சமூகத்தை விட்டுட்டான், அவர் பிரசன்னத்தை விட்டுட்டான், அவருடைய நிழலை விட்டுட்டான், அவருடைய தோத்திரம் முன்னால நிக்கிற அனுபவத்தை விட்டுட்டான். அதை விட்டுட்டு தான் சூரியச்செடிக்குள்ள போயிட்டான், அதை விட்டுட்டு தான் குகைக்குள்ள போயிட்டான். அவனுக்கு எது லாபமா இருக்கோ அதுக்குள்ள போயிட்டான். அதனால அவனுக்கு என்ன வந்துட்டு? சொல்லுங்க சொல்லுங்க. நீ அப்பாவுக்கு முன்னால நின்னு பாரு, அவர் சமூகத்தில் நின்னு பாரு. ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சில் நின்னு பாரு, வாலிபர் கூட்டமா அங்க நின்னு பாரு. ஜெபம், வேத வாசிப்பு, ஆவியானவர், பாட்டு, துதி, ஆராதனை அப்படின்னு அவருக்கு முன்னால அவர் சமூகத்துல அவர் பிரசன்னத்துல நின்னு பாரு. உனக்கு மனுஷனை பத்தின பயம் இருக்காது, படிப்பை பத்தின பயம் இருக்காது, வியாதியை பத்தின பயம் இருக்காது, தேவையை பத்தின பயம் இருக்காது, பேயை பத்தின பயம் இருக்காது, எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்காது, பரீட்சையை பத்தின பயம் இருக்காது, எவனை பத்தியும் பயம் இருக்காது, எவளை பத்தியும் பயம் இருக்காது, எந்த நேபுகாத்நேச்சாரை பத்தியும், எந்த பார்வோனை பத்தியும், எந்த அரசியல்வாதியை பத்தியும், எந்த அதிகார வர்க்கத்தை பற்றியும் உனக்கு பயம் பயம் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கு தான் ஆவியை கொடுப்பார், அவர் சமூகத்தில் இருக்கிறவனுக்கு தான் அபிஷேகத்தை கொடுப்பார், அவர் நிழல்ல நிற்கிறவனுக்கு தான் அபிஷேகத்தை கொடுப்பார். அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலனடைந்து, அல்லேலூயாவா, நீ அவர் சமூகத்தை விட்டுட்ட. சர்ச்சுனா உனக்கு கசக்குது, ஆலயம்னா உனக்கு கசக்குது, பாஸ்டர் கூட நிக்கிறது, பைபிள் படிக்கிற இடத்துல நிக்கிறது, ஆராதிக்கிற இடத்துல நிக்கிறது பிடிக்க மாட்டேன். அதனாலதான் உனக்குள்ள பயத்தை பிசாசு விதைச்சிட்டான். இருக்கீங்களா? இந்த 7ஆம் கிளாஸ் பையன் ஐயோ எம்மா 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 என்னை அடிக்கிறாமா, என்னை மிரட்டுறாமா, என்னை விரட்டுறாமா, ஐயோ என்னை காப்பாத்துமான்ட்டு ஓடியாரான். யாரா அவன்? என் பிள்ளைய விரட்டுறவன், என் பிள்ளைய துரத்திக்கிட்டு வர்றவன் அப்படின்னு அவங்க அம்மா குச்சி எடுத்துட்டு வேகமாக வெளில வந்து பார்த்தா ஒரு 3ஆம் கிளாஸ் டவுசர். இவன் 7ஆம் கிளாஸ் டவுசர், பெரிய டவுசர். இவனை விரட்டிட்டு வந்திருக்கிறது யாரு? 3ஆம் கிளாஸ் டவுசர். அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுவா? பெரம்ப அவனுக்கு தான் எடுத்துட்டு வந்திருப்பா, தோத்துறான். இப்ப வப்பா பாரு இங்க தோத்துறான், கொழுக்கட்டையா வீங்கிரு. வெக்கமா இல்லை உனக்கு? அவன் 3ஆம் கிளாஸ் பைய, அவனுக்கு முன்னால நீ நின்று 2 சாத்து சாத்திட்டு வருவியா? அவன் என்ன துரத்துறான், அவன் என்ன விரட்டுறான்னு வந்து இங்க நிக்கிறிய, வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லுவாளா? நல்ல தாயினா சொல்றதோட நிக்க மாட்டான். இப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ யாரு? என் பிள்ளை, என் சுதந்திரம், என் சொத்து, என் சம்பத்து. என் ஆவி உனக்குள்ள, என் வார்த்தை உனக்குள்ள, என் அழைப்பு உனக்குள்ள, என் திட்டம் உனக்குள்ள, என் ஜீவன் உனக்குள்ள, என் கிருபை உனக்குள்ள, என் சுவாசம் உனக்குள்ள. வாட் a lovable God. நானே உனக்குள்ள. பிசாசுக்கு எனக்கு பயம், எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம், அதை குறித்து பயம், இதை குறித்து பயம், வெக்கமல்ல. என் பிரசன்னத்துல, என் கூட, என் பக்கத்துல, என் பிள்ளையா நீ நிக்கிற வரைக்கும் உன்னை எவனும் எவளும் தொட. அந்த பிள்ளைக்கு எப்ப எந்த பிள்ளையா இருந்தாலும் தோதறான்,
ஏன் அப்பா கிட்ட ஓடி வருது, ஏன் அம்மா கிட்ட ஓடி வருது? எத்தனை பேர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் அப்பா பக்கத்தில் நின்னா எனக்கு ஒரு சேஃப்டி. என்னை எதுவும் தொட, என்னை எந்த வல்லமையும் மேற்கொள்ள. அதான் ஆண்டவர் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். வா, எனக்கு முன்னால வந்து நில்லு, என் பர்வதத்துல நில்லு. ஒன்ஸ் அகைன் எதை தொலைச்சையோ அந்த அனுபவத்துக்கு திரும்பி வா. ஜபத்தை தொலைச்சிட்டியா? என் சமூகத்தில் நிற்கிற அனுபவத்தை தொலைச்சிட்டியா? ஆராதனையை தொலைச்சிட்டியா? சின்ன வயசுல நிறைய பேர் சண்டே ஸ்கூல் சண்டே ஸ்கூல் சண்டே ஸ்கூல்னு சர்ச்சிலே கிடந்தாள். இப்போ சர்ச்சு உனக்கு கசக்குதா? தேவ பிரசன்னம் கசக்குதா? எவ்வளோ அழகா பாடுவ நீ, எவ்வளோ அழகா சின்ன வயசுல சிலர் அபிஷேகம் பெற்றிருக்கிற, அந்நிய பாஷை பெற்றிருக்கிற, கிருபையை பெற்றிருக்கிற. ஆனா இன்னைக்கு தேவையில்லாத இடத்துல அவர் சமூகத்தை விட்டு விலகி மாறி போய் நிற்கிறதுனால தான் உனக்கு பயம். யோனாவ ஆண்டவர் நினிவேவுக்கு போ, என் திட்டத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? போடா ராசா, போ போ, தோத்துறான், நல்லா தான் தெரியும், போ, இன்னும் கொஞ்சம் தூரம் என்ன செய்யட்டும், போட்டும். இப்பவே நான் கடலை குலுக்குனா நீ மடார்னு குதிச்சு நீந்தி கரைக்கு வந்துடுவ, தோத்துறேன். ஆனால இன்னும் ஆழத்துக்கு என்ன செய்யட்டும். நானே பாட்டு பாடுறேன், ஏலேலோ ஏலேலோ. நம்மால் நல்லா தூங்கிட்டு போறான், நல்லா நடு கடல் வந்துச்சு பாரு, எசரத்தம் ஜெயம் குலுக்குனாரு பாரு, கடலையே குலுக்குறாரு, கப்பலையே ஆட்டுறாரு, மாலுமி ஆடுறான், கூட பயணிச்ச எல்லாரும் ஆடுறாங்க, இவன் அடித்தட்டில் ஆடுறான். என்னடா பிரச்சனை, ஏதுடா பிரச்சனை, யாரா பிரச்சனை? சீட்டு போடுறா, சிக்கினான் யோனா, போடுறா தூக்கி அவனை கடல்ல. இருக்கிறீங்களா? தூக்கி போடுறாங்க. ஐயோ, உன்னை யாரு ஐயோன்னு சொல்ல சொன்ன? ஆண்டவர் உன்னை கூப்பிடும் போது ஆமேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆண்டவர் சத்தத்துக்கு ஆமேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, இப்ப ஐயோ அப்படின்னு சொல்ல வேணாமே. அதனாலதான் நான் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவர் பேசும்போது ஆமேன்னு சொல்லிரு. நீ ஆமீன் சொல்லலைன்னா ஐயோன்னு சொல்ற ஒரு நேரம் உனக்கு வந்துடும். எந்தா சேட்டா மனசிலாயோ? அல்லேலூயாவா? ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீ எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு மீனை செட் பண்ணி வச்சிருந்தார். அல்ல சொல்லுங்க அப்பா, ஆளை முழுங்கிரு, தோத்துறான், மென்னு தின்னுறாத, தோத்துறான், ஆளை முழுங்கி வச்சிரு, கையை உயர்த்திராமேனா. அவனுக்கு நான் தேவையோ இல்லையோ, எனக்கு அவன் தேவை. என் மகளுக்கு நான் தேவையோ இல்லையோ, என் மகனுக்கு நான் தேவையோ இல்லையோ, என் பிள்ளை எனக்கு தேவை. நீ எத்தனை தான் என்னை விட்டு விலகி போனாலும் திரும்பவும் 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 எனக்கு முன்பாக உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். நீ வெளிச்சத்தை விட்டு விலகி விலகி போனாலும் உன்னை அந்த வெளிச்சம் விடாது. மறுபடியும் அவர் சமூகத்தில், அவர் பிரசன்னத்தில், அவருக்கு முன்பாக உன்னை கொண்டு வந்து நிறுத்தும். ஏன்னா நீ பிரகாசிக்க பிறந்தவள். உனக்கு தலைன்னு ஒன்று இருந்தா அந்த தலை மேல கையை வை. உனக்கு தலைன்னு ஒன்று இருந்தா, நான் பிரகாசிக்க பிறந்தவள். வள்ளா வண்ணுன்னு சொல்ல சொல்லப்பா, நான் பிரகாசிக்க பிறந்தவன். அல்லேலூயா. ஒன்று சொல்றேன் கேளு, உன்னை பார்க்கறதுனால நான் ஒன்று பேசுறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஆபிரகாம்கிட்டையும் சாராள்கிட்டையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 75 வயசுல உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 75 வயசுலையா உனக்கு பிள்ளைய கொடுப்பேன். வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மண்டலத்தினியா நீ பெருகுவாய். ஆத்தாடி தோத்துறான். 75 வயசு கிழவன் 65 வயசு கிழவிட்ட பேசுற பேச்சா இது? அது வரைக்கும் ரெண்டுக்கும் ஒரு பிள்ளையும் இல்லை. புள்ள பெறதுக்கு வயசும் இல்லை, புள்ள பெறதுக்கு திராணியும் இல்லை. அவங்களை பார்த்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நம்ப முடியலையே, ஏற்க முடியலையே. குமாளி, நீ நம்பணுங்கிறதுக்காக நான் பேசுறது இல்லை, நீ ஏற்கணுங்கிறதுக்காக நான் பேசுறது இல்லை. நீ நினைக்கிற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை.
நான் எதை பிளான் பண்ணியிருக்கிறேனோ அதை பேசுவேன், எதை பேசுறேனோ அதை செஞ்சு முடிப்பேன். இப்போ அப்படியே நாட்கள் போயிடுச்சு. 99 வயசு ஆபிரகாமுக்கு. திரும்பவும் வர்றாரு 17 அதிகாரத்தில். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆரம்பிச்சாரா தோத்தரா. 75 சொன்னதை இப்போ 99 சொல்றாரா. அவன் சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு வயசு 100பா, அவளுக்கு வயசு 90பா, இது கூட உங்களுக்கு தெரியலையாப்பா? உடனே ஆண்டவர், பாருடா உனக்கு வயசு 100ஆடா, உன் பொண்டாட்டிக்கு 90ஆடா, இது கூட தெரியாம நான் தேவனா இருக்கேன்டா, நீ சொல்லி கொடுத்துதான் இதுவே எனக்கு தெரியுதாடா. கம்முன்னு அல்லே சொல்லுங்க. அப்போ உனக்கு 100ன்னு எனக்கு, உன் பொண்டாட்டிக்கு 90ன்னு எனக்கு, உனக்கு சரீரம் செத்து போச்சுன்னு எனக்கு, உன் பொண்டாட்டி கற்பம் செத்து போச்சுன்னு எனக்கு, நீங்க 2 பேருமே அவுட் ஆஃப் ஆர்டர்னு எனக்கு. ஒன்று சொல்லவா ஆபிரகாமு, ஆபிரகாமு ஐ லவ் யூ, ஆபிரகாமு ஒன்று சொல்றேன் கேளு. இப்பத்தான் உனக்கு தகுதி இல்லை, நான் எப்படி புள்ள பெறுவேன், என் மனைவி எப்படி புள்ள பெறுவான்ற. ஒன்று சொல்லட்டுமா, நான் உங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணும் போதே நீங்க அவுட் ஆஃப் ஆர்டர் தான். உங்களை நான் தெரிந்து கொள்ளும் போதே உனக்கு 75, உன் முன்னாடிக்கு 65, அப்பவே 2 பேருக்கும் புள்ள கிடையாது, புள்ள பெறதுக்கு தில்லும் கிடையாது. சொல்ல உன்னை பார்த்ததுக்காக நான் பேசுறேன்னு நினைக்காத. உன்னை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லி ஆபிரகாம் உன்னை உசுப்பேத்தணுங்கிறதுக்காக நான் பேசுறேன்னு நினைக்காத. இது அப்ப போட்ட பிளான் இல்லை, ஆதியாமம் 12 போட்ட பிளான் இல்லை, 75 வயசுல போட்ட பிளான் இல்லை, 99 வயசுல போட்ட பிளான் இல்லை, இன்னைக்கு உன்கிட்ட பேசுறேனே இது இன்னைக்கு போட்ட பிளான் இல்லை. பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ், உலக தோற்றத்துக்கு முன்னால நீ எனக்கானவள், நீ எனக்கானவன், நீ பிரகாசிப்ப, உன்னை பிரகாசிக்க வைப்பேன், உன்னை பயன்படுத்துவேன் அப்படின்னு என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சு வச்சிருக்கேன். நீ விலகி 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 போனாலும் மவனே உன்னை விட மாட்டேன், தூக்கிடுவேன். இல்லையா சொல்லுங்க. என் கோல் ஒரு நாள் மிஸ் ஆகாது. நீ எனக்கு தானா, எனக்கு தான். ஏதாவது புரியுதா? ஒன்று சொல்லட்டுமா? திரும்பவும் 90 ஆனாலும் துரத்துவார். சாராளமாக்கு இப்போ வயசு எத்தனை? 90 ஆனாலும் அவளை துரத்துகிறார். அவ தப்பிச்சுக்கலான்னு பார்க்கா. ஆகார் 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 ஆகாரை வச்சு பார்த்துக்குங்க. தேவத்திட்டம் ஆகார் மூலமா நடக்கட்டும். அத்தான் அத்தான் கல்யாணம் பண்ணிக்குங்க. ஆகார் என்ன ஆளை விடுங்க. கோமாளி, நீ என்ன புது திட்டம் போட்டாலும் உன் திட்டத்தை உடைச்சு ஏசுரத்தம் செய்யும். என் திட்டத்தை உன் மூலம் நிறைவேற்றி நீ மொத்தமா நீ சுத்தமா எனக்கு மட்டும்தான். இருந்தா தட்டு, புரிஞ்சா தட்டு, தட்டு. அல்லேலூயா. என் சமூகத்துக்கு வா, வந்து தொலை. நான் பயப்படுறேன். நீ மனுஷனுக்கு பயம், எதிர்காலத்துக்கு பயம். யார் நான் யாருன்னு தெரியுமா? நீ என் புள்ளங்கிறது தெரியுமா? டேஸ். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீ யாருன்னு தெரியுமா? உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைச்சவர். அவர் பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், இருளின் அதிகாரங்களை ஜெயித்தவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், ராஜாக்களிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர், பார்வோனிலும் பெரியவர், நேபுகாத்நேச்சாரிலும் பெரியவர். நான் உன் தேவன், நான் உன் தகப்பன். I am your God as well as I am your father. தட்ரா கைய. அல்லேலூயாவா. பயமா பயம். இப்படித்தான் பேதுருவை அந்த வேலைக்கார பொம்பளை பயமுறுத்திட்டா.
நீ ஏசுனார் கூட இருந்த ஆள் தானே அப்படின்னு ஒன்று நம்ம ஆள் பயந்து அரண்டு ஆத்தாடி அப்படிலாம் கிடையவே கிடையாது, உனக்கு பார்வை கோளாறு இல்லைன்னா வாயில் பிரச்சனை, நீ பொய் சொல்கிற, நான் அவர் கூடவே இல்லை, உங்கள் ஒப்புறான சத்தியமாக சொல்கிறேன், என்னை நம்புன்றான். யாரு? பயம், மரண பயம். தண்ணியும் சிலுவையில் அடிச்சிருவாங்களோ, தானும் செத்து போயிடுவனோ அப்படின்னு. என்ன தெரியுமா பண்ணார் ஆண்டவர்? பெந்தெகோஸ்தே நாளில் இந்த பயந்தாங்கொள்ளி பேதுருவை அபிஷேகத்தினால நிரப்புறாரு. பரிசுத்த ஆவி அவன் மேலே வருது. ஆமு ஹாப்பி. அபிஷேகத்துக்கு முன், அபிஷேகத்துக்கு பின். அபிஷேகத்துக்கு முன்னால அவன் பயந்த பேதுரு, அல்லேலூயா, ஒரு மாதிரி பேதுரு. இப்போ அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் வெறும் மாதிரி ப்ரோ, அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் பேதுரு இப்போ வெறும் மாதிரி. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பேதுரு கொடுக்குறாரு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், ஐயோ நான் வளன்னு பேசுவேன், பேசிட்டு நேரம் போயிடும், அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமாம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், ஆமாம், தபீத்தா செத்து போயிட்டா. நல்லா கவனிக்கணும், டெட் பாடி. இப்போ பேதுருவுக்கு அழைப்பு வருது. அபிஷேகம் உன் மேல இருந்துச்சுன்னா அழைப்பு உன்னை தேடி வரும், வாய்ப்பு உன்னை தேடி வரும். நீ ஓடணுங்கிற அவசியம் இல்லை, நீ இருக்கிற இடத்துல இருந்தே உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. பேதுருவை தூக்கிட்டு போயிட்டான். அக்கா செத்து கிடக்கா, அண்ணே என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்துட்டான். எல்லாம் வெளில போ அப்படின்னு எல்லாரையும் வெளில போ சொல்லி கதவை அடைச்சிட்டான். நல்லா கவனிக்கணும், பேதுரு டெட் பாடி, பேதுரு போனான், பேதுரு மரணம், பேதுரு மரண ஆவி. இதே மரண ஆவிதான் ஒரு நாள் அவனை பயமுறுத்தி இயேசுநாதர் யாருன்னே தெரியாதுன்னு அவனை மறுதலிக்க வச்சிச்சு. ஆமெனா? இந்த மரண ஆவி கிட்ட பேதுரு அன்னைக்கு தோத்துட்டான். ஆமெனா? இப்போ கதவை அடைச்சிட்டான். நீ தானே அன்னைக்கு என் அப்பாவையே மறுதலிக்க வச்ச, என்னை பயமுறுத்துன, என்ன மரணம்னு பயமுறுத்தி நான் செத்து போயிடுவேணும்னு நடுங்க வச்ச, இன்னைக்கு வசமா சிக்கிட்ட. அன்னைக்கு என் மேல அபிஷேகம் கிடையாது, இன்னைக்கு என் மேல அபிஷேகம் இருக்கு. நீயா நானா? உங்கள் கோபிநாத், அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நீயா நானா? பாத்திரலாம் ஒரு கை அப்படின்னு கதவை அடைச்சிட்டு அந்த மரண ஆவியோட நம்ம ஆளு நின்று கதற. அது சொல்லியிருக்கோம், ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் போறேன், ஐயோ கதவை தர, நான் ஓடிடுறேன், இனிமே இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன், இந்த கிராமத்து பக்கமே வரமாட்டேன், உன் எல்லை பக்கமே வரமாட்டேன். ஐயோ இதுக்கு பேர் தான் வச்சு செய்யறதா? என்னை இந்த மாதிரி படாத பாடு பட்டுறியே, ஐயோ. இருக்கீங்களா? ஆசையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மடார்னு டோரை ஓப்பன் பண்ணி ஓடி போயிரு அப்படின்னு வரட்டினா பாருங்க, ஏரியா பக்கமே வரவே இல்லை. எந்த மரண ஆவி அவனை பயமுறுத்துச்சோ அதே மரண ஆவிய அதே பேதுருவை வச்சு ஜெயிக்க வச்சார். Glorious Master God. எந்த காரியம் உன்னை பயமுறுத்துச்சோ அது உன்னை கண்டு பயப்பட போகுது. ஜெயிக்க போற. கர்த்தருடைய அபிஷேகம் இன்னைக்கு ஒரு சிரசின் மேல வருது. நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணு. நீ ஜெயிக்க பிறந்தவள். ஒன்றும் உன்னை மேற்கொள்வது இல்லை. உன் கூட கர்த்தர், உன் அழைச்சவர் இயேசு, உன் பரிகாரி. தட்ட கைய. நீ எழும்பணும், நீ பிரகாசிக்கணும். நீ மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, எதிர்காலத்துக்கு பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, பிசாசுக்கு பயப்படக்கூடாது. உன்னை பயப்படுறதுக்கு கர்த்தர் அழைக்கல. எழுந்து வா, உன் பயத்தை விட்டு எழுந்து வா. நீ சாதிக்க பிறந்தவள். சாத்தா உன்னை பயமுறுத்துறானா? எதிர்காலம் உன்னை பயமுறுத்துதா? உன் குடும்ப தேவைகள் உன்னை பயமுறுத்துதா? என்ன படிக்க வைக்கிற அளவுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு வசதி இல்லை அப்படின்னு பயப்படுறியா? உங்க அப்பா அம்மாவுக்கு வசதி இல்லை. உங்க அப்பா அம்மா விட தாண்டி உன்னை பல ஆயிரம் மடங்கு நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உன்னை உள்ளங்களை வரைஞ்சு வச்சிருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், டேட்டு போட்டு எழுதிக்க. உன் சிந்தனையில கூட நீ இதுவரைக்கும் ஒரு நாளும் ஒருபோதும் சிந்தித்திராத, ஒரு சிந்தனைக்குள்ள கூட வந்துராத ஒரு சிறந்த எதிர்காலம், ஒரு சிறந்த மேன்மை, ஒரு சிறந்த சிங்காசனம்.
ரகம ரகலகரா அமரஹந்தர சகதரா. glory glory. மனதின் பயங்களை விட்டு வெளியே வா, வெளியே வா. இன்னைக்கு எதெல்லாம் உன்னை பயமுறுத்துதோ அதுக்கு மேல அல்லேலூயா சொல்லுங்க. இதே பேதுருவை ஒரு முறை ஏசப்பா கூட போட்ல, அது ஏசப்பா அப்ப இருக்க மாட்டார், இவங்க தனியா கடல்ல போவாங்க. திடீர்னு காத்து கடல் பயங்கரமா தோத்திரம், புயல் காட்டு சுழல் காட்டு அடிச்சு பயந்துருவாங்க. அப்ப இயேசு கடல் மேல நடந்து வருவார். உடனே பேதுருக்கு ஒரு ஆசை, நீரே ஆனால் தோத்திரம் மேல இறக்கிட்டுமா அல்லேலூயா சொல்லுங்க. நீரே ஆனால் நானும் இந்த கடலின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். அவ்வளவுதானே ஆசைப்பட்டான் என் பிள்ளை. நம்ம அப்பா என்ன சொல்லுவார், ஏதாவது ஒன்று கேட்டோம்னா கம்முன்றா, இதெல்லாம் வண்டி ஓட்டுற வயசாடா, இதெல்லாம் செல்போன் யூஸ் பண்ணுற வயசாடா, அப்புறமா பார்க்கலாம்டா, அடுத்த வருஷம் பார்க்கலாம்டா, காலேஜை முடுறா பார்க்கலாம்டா, ஏதாவது ஒன்று சொல்லுவார் நம்ம அப்பா. ஆனால் அப்பா, பரலோக அப்பா கடல் மேலே அவரை மாதிரியே நடக்க ஆசைப்படுறான். ஏய், நான் யாரு நீ யாரு? நான் எவ்வளோ பெரிய தெய்வம், நான் கடல் மேலே நடக்கிறேன்னா நீ என்ன மாதிரியே நடக்கணுமா? அட கோமாளி அப்படின்னு சொல்லல. Come on my son, I am here only to fulfill all your desires. உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நானு. Come on come on come on come on come on. கடல் மேல நடந்து வருவாரு பேதுரு. எல்லா பேரும் பார்த்து வயிறு கப 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 கபன்னு எரிஞ்சிருக்கும். ஐயோ நடக்கானே நடக்கானே நடக்கானே. நான் கேட்கலாம் நினைச்சேன், அவன் கேட்டான். தோத்துறான். நான் சொல்லலாம் நினைச்சேன், நிறைய பேர் சர்ச்சில் இப்படி தான் இருப்பான். தோத்துறான். நான் பாடலாம் நினைச்சேன், அவன் பாடிட்டான். நான் ஊழியத்துக்கு வரலாம் நினைச்சேன், அவன் வந்துட்டான். தோத்துறான். சர்ச்சில் சில விசுவாசிகள் கூட நான் அந்த டீ பிளேட் வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன், அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் ஒரு மைக்கு வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன், ஏன் நினைச்சேன், இன்னொரு டீ பிளேட் வாங்கி கொடு. அவங்க வாங்கி கொடுத்தா என்ன, வாங்கி கொடு. இல்லை ஏற்கனவே இடம் பத்தலை, நாங்கள் கழுத்தில் தொங்க விட்டுக்கிறோம், நீ வாங்கி கொடு. மைக்கு வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன், அவங்க வாங்கி கொடுத்தாங்க, ஏன் நீ ஒரு மைக்கு வாங்கி கொடு. இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கீங்க, நாங்கள் 2 கையிலே வச்சு பேசிக்கிறோம். இல்லட்ட பாக்கெட்டில் ஒன்று இப்படி மாட்டிக்கிட்டு பேசிக்கிறோம், கொடு வாங்கி. சில ஆளுக்கு அப்படியே சொல்கிறது, நான் நினைச்சேன், அப்புறம் கடைசியில் என்ன தெரியுமா சொல்லும், நான் வரலாம் போலான்னு நினைச்சேன், அது போயிட்டு. அல்ல சொல்லுங்க. இங்க மற்றவெல்லாம் அப்படிதான் சொல்லிப்பான், நான் கடல் மேல் நடக்கலாம்னு நினைச்சேன், அவன் நடந்துட்டான். இப்போ என்ன பிரச்சனை, திடீர்னு இயேசுவை பார்த்துக்கிட்டே வந்தப்போ நடந்தான். சுற்றி பார்த்தான் பாரு, அலையை பார்த்தான் பாரு, கடலை பார்த்தான் பாரு, பயந்துட்டான், உள்ள மூழ்கிறான். அல்லேலூயாவா. அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டாய்? பயப்படுறதுக்கு அவனை அழைச்சேன், கொண்டா கைய, ஏறி வா, திரும்ப கடல் மேல நில்லு. அல்லேலூயா சொல்லுங்க. எது உன்னை கலங்க பண்ணிச்சோ, எது உன்னை பயமுறுத்துச்சோ, அது உன் காலுக்கு கீழே. இன்னைக்கு இரவு உன்னை கலங்க பண்ணது, உன்னை பயமுறுத்துனது எல்லாம் உன் காலுக்கு. மனதின் பயங்களில் இருந்து எழுந்து வா. 2வது சொன்னார். என்ன சொன்னாரு சொல்லு, நான் முடிக்கணும். என்ன சொன்னாரு? மறைவான இருளில் இருந்து எழுந்து வா. என்ன மறைவான இருள்? அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சாதிச்சவன் இப்ப போய் ஒரு சூரிய செடிக்குள்ள போய் உட்காந்துட்டான். நிழல், இருள், இருட்டு, யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் தூதனை அனுப்புறாரு, சோத்தை கொடுக்குறாரு, பிரசங்கம் பண்றாரு. தோத்திரம். நீங்க அங்க 7ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, இந்த எலியாவை எழுப்புறதுக்கு தலைமாட்டில் தண்ணி, தலைமாட்டில் தழலில் சுடப்பட்ட அடை, சுட சுட அடை, சுட சுட அடை. அப்புறம் தட்டி எழுப்புகிற தூதன். ஒருத்தனை எழுப்பிடுறதுக்கு தலைமாட்டுக்கே தண்ணி, தழலில் சுடப்பட்ட அடை, இவனை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு தூதன். உன்னை எழுப்புறதுக்கு தான் 3 நாள் கூட்டம். எங்களை உசுர வாங்குறாரு. அல்லேலூயாவா. நீ அல்லேலூயா சொல்லலாட்டும், நீ ஆமேன் சொல்லலாட்டாலும், நீ ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாலும் நாங்கள் உசுரை கொடுத்து கத்துறோம் பாரு. ஏன் நீ எழும்பணும்னு. அல்லேலூயா. ஒரு எலியாவை எழுப்புறதுக்கு என்னெல்லாம் பாடுறார். அவன் என்ன பண்றான், நல்ல சோத்தை தின்னுட்டு 40 நாள் நடந்து ஒரு குகைக்குள்ள, ஏண்டா குகைக்குள்ள பூந்துக்கிறதுக்காடா சோத்தை தின்ன?
இப்ப சொல்லட்டுமா, ஒரு நாள் தூதன் கொடுத்த போஜனமே உன்னை 40 நாள் இரவும் பகலும் நடக்க வச்சிருக்கும்னா, அந்த போஷணத்தின் பலன், அந்த போஷணத்தின் எனர்ஜி எவ்வளவு பெருசு. தூதன் ஒரு நாள் மட்டுமா கொடுப்பான்? தேவன் ஒரு நாள் மட்டுமா? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று. God is here to supply our needs every day. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். அப்போ நம்மளை பலப்படுத்த அவர் ஆயத்தம். ஆனால் என்ன பண்ணுறது? ஒரு சந்துக்குள்ள, ஒரு பொந்துக்குள்ள, ஒரு குகைக்குள்ள, ஒரு சூற செடிக்குள்ள, அல்லட்ட ஒரு இருட்டுக்குள்ள, எங்கேயாவது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற இடத்துல போய் உக்காந்துக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா ஐஸ்கிரீம் ஸ்டாலில், கல்லூரிக்கு அனுப்பிச்சா எங்கேயாவது பார்க்கல தோத்துறேன், எங்கேயாவது பிளாட்ஃபார்மில், எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில். இவர் நம்மைத்தான் சொல்லுகிறாரோ, அப்புறம் என்ன ரோட்டில் போகிறவனியா சொல்கிறேன் நான். அல்லேலூயாவா? எங்கேயாவது போய் உக்காந்துக்கிறது. யோனா கப்பலின் அடித்தட்டில், எலியா சூரிய செடிக்குள்ள, பேதுரு பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள. யோவான் 20:19 இயேசுநாதர் உயிர் தெழுந்த பிறகும் ஒரு அறை வீட்டுக்குள்ள போய் என்ன செஞ்சுட்டாங்களா? உட்காந்துட்டாங்களா. ஒன்னு பூட்டப்பட்ட இருளுக்குள்ள அறைக்குள்ள உட்கார்றதுக்கு அழைச்சேன். துன்மார்களுடைய, பாவிகளுடைய, பரியாசக்கார, கிளப்பிடுவேனி. இப்படி அழகா வசனம் சொல்றியே, அடாடாடாடா. அல்லேலூயாவா? அவர் நினைப்பாரு, நான் தெரிஞ்சுக்கிற ஆளெல்லாம் எங்கேயாவது போய் உக்காந்துக்கிறான். 40 வயசுல அரண்மனை விட்டு வெளியில வந்தவன் யாரு? மோசே. எகிப்த என் ஜனத்தை விடுதலை ஆக்கிடணும், எகிப்தியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டெடுத்துடணும் அப்படின்னு வெளில வந்தவன் இப்போ திடீர்னு பயந்து ஓடி சிக்கினான் சிப்போராளிடம். ஒரு நாள் 2 நாள், ஒரு மாசம் 2 மாசம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் மீதியான்லே செட்டில்டு. யாரு? மனைவி 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 மனைவி, டார்லிங் 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 டார்லிங். இப்போ அப்பா அப்பா அப்பா, இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு. அப்புறம் மாமனார் வீடு, மாமனார் ஆடு, ஓடு, டெய்லி வேலை, பிசினஸ், லாபம், ஆடோட குட்டி, ஆடோட பால், ஆடோட சாணி. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கலெக்ஷன். ஒரு ரவுண்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டான்? உட்காந்துட்டான். ஏண்டா ஒன்று அங்கே உட்கார்றதுக்காட அழைச்சேன். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டி பக்கத்தில், புள்ள புள்ளன்னு புள்ள பக்கத்தில், வேலை வேலைன்னு வேலைக்குள்ள. ஏதாவது ஒன்று சிக்குனா அதுக்குள்ளே உக்காந்துக்கிறது. எங்க உக்காந்துருக்கிற? அதனாலதான் 9ஆம் வசனத்துல 1 ராஜாக்கள் 19:9 இங்கே உனக்கு என்ன காரியம்? ஏதேன்ல ஆதியாகமம் 3:9 ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? வெளியே வா. ஒருத்தன் 4 நாள் கல்லறைக்குள்ள செத்தே போயிட்டான். யாரு? லாசரு. விட்டுறலாம்ல? எனக்கு அவன் வேணும், எனக்கு அவன் வேணும். அவ அக்கா காரி சொல்றா, ஆண்டவரே சும்மா இருங்க ஆண்டவரே, கல்லறையை திறக்க சொல்லாதீங்க ஆண்டவரே. அவன் 4 நாளாச்சு ஆண்டவரே, நாரி போயிருப்பான். ஆபிரகாம் மாதிரியே 100 வயசு ஆண்டவரே, 90 வயசு ஆண்டவரே. அதே மாதிரி இவ 4 நாளாச்சு ஆண்டவரே. ஓஹோ, டெட் பாடி 4 நாள் ஆச்சுன்னா நாரி போயிடும். பாருமா, இது நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். ஏப்பா ஒன்று செய்யுங்கப்பா, அந்த கல்லறை வாசலை திறங்கப்பா, கல்லறை வாயை திறங்க, இவ வாயை மூடுங்கப்பா. இல்லை சொல்லுங்க. மார்த்தாள் வாய மூடுங்கப்பா, கல்லறை வாய திறங்கப்பா. லாசருவே வெளியே வா. ஒரு வெள்ளை உருவம் ஜம்ப் பண்ணி வெளில வந்துட்டுங்க. தோத்துறான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டெல்லாம் அவுத்து விடுறான். முகமெல்லாம் சீலை வச்சு சுத்தி இருந்துச்சான். அதை கற்பனை பண்ணி பாரு.
அவர் வந்தா நீ அவருக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டார்னா நீ எங்க மீனாவோட உட்காந்துருந்தாலும் சரி, இல்லை மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்துருந்தாலும் சரி, அல்லே சொல்லுங்க. ஹலோ, ரோசியோட உட்காந்துருந்தாலும் சரி, ஏதோ உன்னை யோசிச்சுட்டு உட்காந்துருந்தாலும் சரி, உன்னை ஐ நீட் யூ, எனக்கு நீ தேவை. அல்லேலூயாவா. மீன் முழுங்க சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாரு, அதனுடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் லாக் பண்ணிட்டாரு. ஃபாஸ்டிங். அல்லேலூயா. மீன் சொல்லியிருக்கோம், ஏண்டா கோமாளி உனக்கு வேற இடமே கிடைக்கலையாடா, இங்க வந்து கிடக்க 3 நாளா நீ ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியதாண்டா, நானும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்டா. ஐயோ, இந்த பாரு உனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் நம்பர் 1, 3 நாள்ல மனம் திரும்பிட்டேன்னா எஸ் ரத்தம் ஜெயம். உன்னை முன்னால கக்குவேன். யோனா உள்ள வந்து மாட்டிக்கிட்ட. கர்த்தர் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறார். 3 நாள் தான் உனக்கு டைம் இந்த முகாம்ல. அல்லே சொல்லுங்க அப்பா. 3 நாள் நீ ஒழுங்கா மனம் திரும்பி டிசைட் பண்ணிட்டேன்னா, சரியான டிசிஷன் எடுத்தினா உன்னை முன்னால கக்குவேன். இல்லைன்னா ஹலோ, அல்லேலூயாவா. He is so lovable. பேதுரு அரை வீட்டுக்குள்ள இருந்தவனை பூட்டி தான் இருக்கு, ஆனா உள்ள வந்துட்டாரு. ஹலோ, இருக்கீங்களா? பூட்டி தான் இருக்கு. அவர் சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று ஒருவன் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன். ஜென்டில் காட், இஸ் அ காட் ஆஃப் ஜென்டில்னஸ். ரொம்ப ஜென்டிலான காடு. ஆனா இங்க பேதுரு அவசியங்கிறதுக்காக பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இங்க தட்டிக்கிட்டுலாம் இல்லை, தோத்துறான். பூட்டி வச்சிருந்தாலும் உள்ள வந்துட்டார். அப்படிதான். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், நீ எனக்கு வேணும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும். ஏதாவது புரியுதா? நீ மீதியான் தேசத்தில் இருந்தாலும் 40 வருஷமா இருந்தாலும் உனக்கு 80 வயசா இருந்தாலும் அங்க நான் வருவேன். நீ பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தாலும் அங்க நான் வருவேன். நீ சூரச்செடிக்குள்ள இருந்தாலும் அங்க நான் வருவேன். நீ குகைக்குள்ள இருந்தாலும் அங்க நான் வருவேன். இப்ப யோவான் 21 பேதுரு அறைக்குள்ள இருந்தா தானே நீங்க உள்ள வருவீங்க. நான் மீன் பிடிக்கிற இடத்துக்கே போயிடுறேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமுங்க அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருந்து தான் என்னை பிடிச்சாரு, அங்க இருந்து தான் அவனை அழைச்சாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். பழைய வாழ்க்கை, அந்த பழைய நிலைக்கே போயிட்டான். அவன் நினைப்பு என்னன்னா, இங்கே அவர் வரமாட்டாரு, இந்த இடம் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா இங்க இருந்து தான் நம்மளை ரட்சிச்சாரு, அழைச்சாரு. பழைய பாவத்தை அவரை ரொம்ப ஹர்ட் பண்றோம். அதனால இந்த இடத்துக்கு வரமாட்டாருன்னு நினைச்சு போனானா 21 விடியற்காலமான போது இயேசு கரையிலே வந்து நின்றார். அவர் வேலை தான் முடிஞ்சிட்டுல. சிலுவையில் அறையப்பட்டாரு, உயிர் தெழுந்துட்டார்ல. இப்ப கிளம்பி எங்க போயிருக்கணும்? பிதா கிட்ட தானே போயிருக்கணும். ஆனா கிளம்பி எங்க வந்தாரு? பிதாவை பார்க்கிற விருப்பத்தை விட உன்னை பார்க்கிற விருப்பம் தான். எழுந்து வா, நீ எழும்பி எரிந்து பிரகாசிப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது என்ன சொன்னேன்? தோத்திரம். மாம்ச விருப்பத்தில் இருந்து எழுந்து. என்ன மாம்ச விருப்பம் எலியாவுக்கு? போதும் கர்த்தாவே, சாகணும் கர்த்தாவே, போதும். இதுதான் யாரோட விருப்பம்? ஜீவனை விரும்புங்கள் அப்படின்னா சாகணும், நான் சாகணும். அல்லேலூயாவா. இந்த பையன் எனக்கு இல்லைன்னா நான் சாகணும். நான் கட்டுனா அவளைத்தான் கட்டுவேன், இல்லைன்னா சாகணும். 1-2 பேர் சோகமாயிட்டான். அல்லே சொல்லுவான். அப்பா
என்ன விரும்புற நீ? எலியா, சூர செடிக்குள்ள குந்திக்கின சாகணுமா? நினைப்பெல்லாம் எசபேல் எசபேல் எசபேல். அவ இப்படி சொல்லிட்டா, அவ இப்படி சொல்லிட்டா, அவ இப்படி சொல்லிட்டா, அதனால நான் சாகணும். எப்படி மேட்ச் ஆகுது பாரு. அல்ல சொல்லுங்க. அப்போ அவ என்ன சொல்லிட்டா, அவ இப்படி சொல்லிட்டா, அவ நோ சொல்லிட்டா, அவ அப்படி சொல்லிட்டா, அவ இப்படி சொல்லிட்டா, அதனால நான் செத்து தொலை அப்படின்னு விட்டாருனா அப்படி விடுறவர் இல்லை. அல்ல சொல்லுங்க. அப்பா மாம்ச விருப்பம். ஆமேனா? ஒன்று சொல்றேன் கேளு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நீ பிரகாசிக்கிற அளவு உன் விருப்பத்தில் தான் இருக்கு. புரியல? ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரவுண்டு, நீ இருளில் நிற்கிறதும் உன் விருப்பம் தான். அந்த எட்ஜில் பார்டரில் நிற்கிறதும் உன் விருப்பம் தான். வெளிச்சத்துக்கு பக்கத்தில் வர்றதும் சொல்லுங்க உங்க விருப்பம் தான். பழம் ஏதே இல்லை, நன்மை தீமை அறியத்தக்க பழம். அதை சாப்பிட்றதும் உன் விருப்பம் தான், சாப்பிடாம இருக்கிறதும் உன் விருப்பம் தான். காலேஜில் அந்த பையன் உனக்காக வீட்டை அடமானம் வச்சு கடனை வாங்கி அதை எப்படா திரும்பி அடைப்போன்னு தெரியாமல் அவங்க ஒவ்வொரு நாள் கண்கலங்கி வாங்கின பணத்துக்கு வட்டியை கட்டிக்கிட்டு நீ கேட்குற சுடிதாரெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸை கட்டி காலேஜுக்கு ஃபீஸை கட்டி அம்புட்டி செலவு பண்ணி என் பிள்ளை பெரிய ஆளாயிடுவா, என் பிள்ளை நல்ல நிலைக்கு வந்துடுவா, அப்படி இப்படின்னு அவங்க ஆசை கனவு கண்டு உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பி உன்னை தங்க வச்சு அவ்வளோ பிரயாசம் அவகப்பட்டா அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ அவங்க தியாகத்தை பற்றியோ அவங்க கண்ணீரை பற்றியோ அவங்க வருத்தத்தை பற்றியோ அவங்க இழப்பை பற்றியோ ஒரு நினப்பு இல்லாமல் அவன் அவன் எவன் நேற்று உன் கூட காலேஜில் வந்து சேர்ந்தவன் அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் +2 படிக்கிற வரைக்கும் காலேஜ் வர்ற வரைக்கும் அவன் கதை உனக்கு தெரியுமா? அவனுடைய பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா? அவன் என்ன மாதிரி கேரக்டர்னு உனக்கு தெரியுமா? அவன் எதுக்காக உன்கிட்ட பழகுறான்னு தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, எதிர்காலம் கேள்விக்குறியாகுதுன்னு தெரியுமா? உனக்கும் இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல குடும்பமே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கும் தெரியுமா? நீயே விரும்பலாட்டாலும் கல்யாணம் பண்ணி தொலை அப்படின்னு குடும்பமே சொல்லும் தெரியுமா? உனக்காக ஒருத்தன் பிறந்திருக்கான் தெரியுமா? கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார் தெரியுமா? அவனை ஆயத்தை படுத்திக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? கரெக்டா அவனை கொண்டு வந்து உனக்கு முன்னால நிறுத்துவார் தெரியுமா? உனக்காக ஆம்பளை பைய கை தட்டுறான் தெரியுமா? இது எதுவுமே உன் மண்டைக்கு விளங்க மாட்டுக்கு. காதல், அதற்கு நீ சாதல், அதுதான் மேல். அல்ல சொல்லுங்க அப்படின்னு பெத்தோவு சொல்லுவாங்க. புரியுதா? நீ இருள கிடக்கிற ஜனத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சிறந்த பாத்திரம். நீதான் எஸ்தர், நீதான் தெபொராள், நீதான் எலியா, நீதான் எலிசா, அடுத்த மோசே நீதான், அடுத்த ஜாசுவா நீதான், அடுத்த பேதுரு நீதான், அடுத்த பவுல் நீதான், அடுத்த சார்லஸ் பின்னி நீதான், அடுத்த டிஜே தினகரன் நீதான். ஒன்னு சொல்லவா? ஆகாய் 2:9 சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும். ஆலயம்னா என்ன? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல டெம்பிள், கோயில், ஆலயம், கட்டிடம். ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல நீயும் நானும் தான் ஆலயம். இதுல முந்தின ஆலயம் இருக்கு, இதுல பிந்தின ஆலயம் இருக்கு. யார் முந்தின ஆலயம்? எலியா முந்தின ஆலயம், எலிசா முந்தின ஆலயம், பவுல் முந்தின ஆலயம், பேதுரு முந்தின ஆலயம், சார்லஸ் பின்னி, டிஎல் மூடி, அதோனிராம் ஜாக்சன், ரெய்னார்ட் போங்கே, பில்லி கிரகாம், டிஜே தினகரன், இவங்க எல்லாருமே முந்தின ஆலயம். இன்னைக்கு உனக்கு முன்னால பிரசங்கம் பண்ணி நிக்கிறேன், நான் கூட உனக்கு முந்தின ஆலயம், நீ பிந்தின ஆலயம். பிந்தின ஆலயம். இந்த முந்தின ஆலயங்களில் எல்லாம் வெளிப்பட்ட மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயங்களில் வெளிப்பட போகிற மகிமை பெருசா இருக்கும்.
நான் முந்தின ரசம், நீ பிந்தின ரசம். என்னை விட நீ மதுரமா இருப்ப. இந்த ஊழியக்கார மாதிரி நான் பிரகாசிக்கணும் அப்படின்னு சில சமயம் நீ ஆசைப்பட்டிருக்கலாம். நோ 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 நோ, அவங்களை விட நீ அதிகமா பிரகாசிக்க போற. இன்னைக்கு பிரசங்கம் பண்ற என்னை விட நீ மகிமையா சாதிக்க போற. லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் உன்னை பயன்படுத்த போறார். அப்படிப்பட்ட எதிர்கால திட்டம் அவர் ஆசை, அவர் விருப்பம் உன் வாழ்க்கையை குறிச்சு. ஆனா ஓ விருப்பம் இது போதும். எது போதும்? சூரியச்செடி போதும், இந்த இடம் போதும், இந்த கொகை போதும், இந்த பெண்ணு போதும், இந்த பையன் போதும், இந்த காதல் போதும், இந்த இச்சை போதும். சிம்சோன் மேல இருந்த அபிஷேகம் இன்னைக்கு வரைக்கும் நாம பொறாமப்படுற அபிஷேகம். வாட் அனாயிண்டிங்! அவனுக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. 300 நரிகளை ஒத்தாளா பிடிப்பான். எல்லா வாள்லையும் பந்தத்தை கொளுத்துவான். 150 ஜோடிய ஒன்னா இணைப்பான். வால்ல பந்தத்தை கொளுத்தி அனுப்புவான். ஒரு கழுதினுடைய பச்சை தாளை எலும்பு எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை ஒரே நேரத்தில் மேற்கொள்ளுவான், கீழே சாய்ப்பான். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. ஒரு தெளிலாள் கொண்ட மோகம், அவன் மேல கொண்ட காதல், ஆசை, அடிச்சா மொட்டை, கண்ணை பிடிங்காச்சு. அவனை பார்த்தா பயப்படுகிற பெலிஸ்தியர்கள் இன்னைக்கு அவனை கோமாளி மாதிரி அவங்களுக்கு முன்னால நிற்கிறான். காதல் உன் வாழ்க்கையை அழிச்சிரும். உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குடா, உனக்கு ஒரு வாழ்க்கை துணை இருக்கிறான்டா. ஒன்று சொல்றேன் கேட்டுக்கடா தம்பி, கேட்டுக்க. வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், நீயோ நானோ எடுப்பதல்ல, தேவன் கொடுப்பது. நீயும் நானா எடுக்கிறது இல்ல, விட்டுருவாரு போ. ஆனா அவரா கொடுத்தாருன்னு வச்சுக்க, சிறந்தத, நீ சிந்திக்க முடியாதத, உன் சிந்தனைக்குள் அடங்காதத உனக்கு தருவாரு. ஆமென். மன விருப்பம், மாம்ச விருப்பம். எலியா கதை உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லி சொல்லி பார்த்தாரு, தூதனை அனுப்புனாரு, சொத்தை கொடுத்தாரு, என்கரேஜ் பண்ணாரு. அவன் திரும்ப திரும்ப அதவே சொன்னான். போதும், வேணாம், போதும் இப்படின்னே சொன்னான். இதான் என் மன விருப்பம், இதான் என் மாம்ச விருப்பம். நான் சாகணும், நான் சாகணும், நான் ஓட விரும்பல, நான் உமக்காக வாழ விரும்பல, உங்க சித்தத்தை செய்ய விரும்பல, என் விருப்பம் தான் நடக்கணும், உங்க விருப்பம் எனக்கு வேணாம் இப்படின்னே சொன்னான் பாரு. அவனை கொல்ல மனசில்லாதனால ரதத்தை அனுப்பி தூக்கிட்டாரு. அவன் ஓட்டம் பாதியிலே முடிஞ்சிட்டு. அல்லேலூயாவா? இருக்கீங்களா? நீ எழும்பி பிரகாசிக்க, எரிந்து பிரகாசிக்க அழைக்கப்பட்டவள், அழைக்கப்பட்டவன் உன் மாம்ச விருப்பங்களில் இருந்து எழுந்து வா. அல்லேலூயா. மகிமையானவைகளை சாதிக்க எழுந்து வா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவனுடைய வார்த்தைக்கு அவர் உடன்பட விரும்பவே இல்லை. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏற்கனவே வானத்தை அடைச்ச மாதிரி திரும்பவும் வானத்தை அடைக்க முடியும். நீ ஏற்கனவே அற்புதம் செஞ்ச மாதிரி திரும்பவும் அற்புதம் செய்ய முடியும். நீ அற்புதம் செய்யணும். உன்னை அழிக்க துடிக்கிற எசபேலை நீ அழிக்கணும். எனக்காக தொடர்ந்து மகிமையான ஊழியத்தை நீ செய்யணும், நீ ஓடணும். அதுதான் உன்னை குறித்து என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிற திட்டம். எழுந்து எழுந்து வா. ஒரு மகிமையான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கு. பேதுருக்கிட்ட இந்த கடற்கரை வந்து நிக்கிறியே, மீன் 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 வந்து நிக்கிறியே, சோறு சோறு சோறுன்னு வந்து நிக்கிறியே. ஏதாவது அகப்பட்டுச்சா ராத்திரியெல்லாம்? ஒன்றும் கிடைக்கல. நான் வந்தா தான் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். வந்தாரா கரைக்கு? அதுக்கப்புறம் வலையை போட சொன்னாரா? 153 பெரிய மீன் கிடைச்சிச்சா? அல்லையே சொல்லுங்க. இப்ப 15 வசனத்தில் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை, என் ஆடுகளை, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன் பேதுரு. நீயே எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ண போற. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல உன் ஒத்த பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட போறான். இன்னொரு பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட. நீ போகும்போது உன் நிழல் பட்டு வியாதிக்காரர்கள் சுகமடைய போறாங்க. செத்து போன தபித்தாள நீ உயிரோட எழுப்புவ. அப்படி ஒரு பெரிய எதிர்காலம் உனக்காக. அவன் கடற்கரையில போய் நின்னப்போ இந்த எதிர்காலம் எல்லாம் அவனுக்கு சொல்லுங்க சொல்லுங்க தெரியாது.
இன்னைக்கும் இந்த முகாமுக்கு வந்திருக்கிறீல தோத்திரம். உனக்கு தேவன் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிற எதிர்காலம் உனக்கு தெரியாது. நீ வா, அந்த எதிர்காலத்தை உனக்கு தருவேன். மகிமையா சாதிக்கும்படி நீ எழுந்து என்று அன்றைக்கு எலியாவை பேதுருவை அழைத்தவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். எழுந்து வர நீ ஆயத்தமா? எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். கர்த்தருடைய சத்தத்தை இந்த இரவு நேரம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த இரவு நம்மோடு பேசியிருக்கிறார். எல்லாரும் நிற்போம். தயவு செய்து ஒரு 2 நிமிஷம், நான் முடிக்க போறேன். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டியவன். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். வெளிச்சத்தின் அருகே வா. உன்னை அழைக்கிற கர்த்தர், உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிற கர்த்தர், அவர் பக்கத்துல வா. என் சமூகத்துல நிக்க வேண்டிய நீ எங்க போய் நிக்கிற? எலியா, திரும்பவும் கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்துல வந்து நில். என் வெளிச்சத்துக்கிட்ட வா, வெளிச்சத்துக்கிட்ட வா, என் கிட்ட வா, என் அருகே வா. மனதின் பயங்களை விட்டு எழுந்து வா. மாம்ச விருப்பங்களை விட்டு எழுந்து வா. மறைவான இருளை விட்டு எழுந்து வா. மகிமையானவைகளை சாதிக்க எழுந்து வா.